நமः பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. வணக்கம். Very good evening to you all. It's a pleasure to be a part of the week-long celebrations coinciding with the 250th year of Sri Muthuswami Dikshitar's Avataram. My very good friend Dr. G. Ravikiran, இந்த மாதிரி இது ஒரு வார நிகழ்ச்சியாக நடக்க போகிறது. அதில் ஏதான ஒரு நாள் நீங்கள் பேசணும்னு சொல்லி கேட்டுட்ட போது ரவி ஹேஸ் இஸ் ஓன் வே ஆஃப் ஒர்க்கிங் அவுட் திங்ஸ். அவர் க்யூரேட் பண்ணுறார் ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா டு ஈவன் ஸ்டாண்டிங் விட்னஸ் டு ஹவு இட் இவால்வ்ஸ், அது ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும். அந்த விதத்தில் when he wanted a nice topic for this coupled with a concert following the topic, I think the other days இதுக்கு அடுத்து வரப்போகிற நாள்லாம் the topic and the music concert is all runs parallel. இந்த இன்னைக்கான கான்சர்ட் வீண கச்சேரி எல்லாம் பற்றி சொல்லிட்டு when he suggested that I take up something to do with Shiva and Dikshitar, because Devi and Dikshitar is something that many dissertations have come out, and at musical level, lyrical level, the tantra aspect of it, all of it has been touched a lot. So Dikshitar கீர்த்தனைகளில் வரக்கூடிய சிவன் பத்தின கீர்த்தனைகளில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டிஸ், திஸ் இஸ் ஹவு வி பாயில்ட் இட் டவுன். அந்த விதத்தில் இன்றைக்கி அடுத்த ஒரு மணி நேரம் தீட்சிதருடைய கீர்த்தனைகளில் சிவபெருமான் பற்றி இருக்கக்கூடிய கீர்த்தனைகளில் இருக்கக்கூடிய சில விசேஷமான விஷயங்களை பற்றி மட்டும் சொல்ல போகிறேன். ஐ வில் கான்ஷியஸ்லி அவாய்ட் த மியூசிக்கல் நுவான்சஸ் ஃபார் ஷுர். அதனுடைய பாவார்த்தம், சுவாமி அதில் அவருக்கு சிவபெருமான் பற்றி இருக்கிற தெளிவை எப்படி காமிக்கிறார், அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சிவா லைக் க்ஷேத்திர புராணங்களையோ ஐக்கனோகிராஃபி, attributes and qualities of Shiva, how is that being dealt with, and more importantly, Muthuswami Dikshitar is very well known and established as a Vedanti, somebody who mastered the Advaita Vedanta philosophy and lived the life of a true Advaiti. அந்த இமேஜரியோட பார்க்கக்கூடிய முத்துசுவாமி தீக்ஷிதர், how does he morphs himself in every kriti going by the devotion of the deity who is being praised in the kriti. அம்பாளை பாடுறது அப்படின்னு எடுத்துக்கிட்டாருன்னா, அம்பாளுடைய பூஜா கிரமங்களில் ஸ்ரீவித்யா தத்துவங்கிறது ரொம்ப பிரசித்தமாக இருக்கக்கூடியது. ஸ்ரீ முத்துசுவாமி தீக்ஷிதர் அவரே ஸ்ரீவித்யையில் கரை கண்டவர்னு நிச்சயமாக அத்தனை பேரும் ஏற்றுக்கலாம். ஒரு பெரிய ஆச்சாரியராக இருந்திருக்கணும் அவருடைய காலத்தில் ஸ்ரீவித்யா தத்துவத்தில். அவர் அம்பாளை பாடும்போது அது சார்ந்த விஷயங்களெல்லாம் வச்சு பாடுறது, அண்ட் கமலாம்பா நவாவரணம் மாதிரி ஒரு ஒர்க்கு, அதெல்லாம் இன்னும் எத்தனை வருஷங்கள் வந்தாலும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அட் பார் வித் இட்னு சொல்கிறதுக்கு எந்த வாகியக்காரராலையும் பண்ண முடியாதுன்னு தைரியமாக சொல்லலாம். அப்படியெல்லாம் பாடுவார். இன்னொரு எக்ஸ்ட்ரீமில் ராமனையோ கண்ணனையோ இல்லை பெருமாள்கிற அளவில் எடுத்துக்கிட்டு பார்த்தாலும் பல இடங்களில் அவருடைய பக்தியிலே விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தெல்லாம் நடுவில் வச்சு அந்த சித்தாந்தத்தினுடைய ராமானுஜ சித்தாந்தத்தினுடைய விஷயங்களெல்லாம் நடுவில் சொல்லி, இப்போது சமீபத்தில் இந்த தீட்சித க்ஷேத்திர தரிசனம் அந்த ப்ரோக்ராமினுடைய அடுத்த எபிசோட் இன்னும் சில வாரத்தில் வெளிவரும். அதுக்காக ஒரு கோவிலுக்கு போயிருந்தோம். அங்கே ஆஸ் த ஷூட் வாஸ் ப்ராக்ரெஸிங், அதில் மத்தியமகால சாகித்யத்துக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறதுக்கு தொடங்கினதுக்கு அப்புறமா தான் இதே அர்த்தத்தில் எங்கேயோ இது முன்னாடி கேட்டிருக்கோமேன்னு யோசிக்க போய், ஒரு ஆழ்வார் என்ன வரிசையில் ஒரு க்ஷேத்திரத்தில் இருக்கிற பெருமாளை 4 வரியில் வச்சு பாடினாரோ அதை அப்படியே சம்ஸ்கிருதப்படுத்தி, அடைவு மாறாமல் சம்ஸ்கிருதப்படுத்தி அதை மத்தியமகால சாகித்யமாக ஆக்கியிருக்கார். அந்த விதத்தில் பெருமாளை பற்றி பாட ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னா வைஷ்ணவ லட்சணங்கள் அவ்வளவு தூரத்திற்கு அதில் பரிபூர்ணமாக இருக்க பார்க்குறோம். அந்த விதத்தில் சிவகீர்த்தனைகள் என்று எடுத்துக்கொண்டு பார்த்தால் தீட்சிதருடைய சைவத் தெளிவு அதில் எவ்வளவு தூரத்திற்கு பரிமளிக்கிறதுன்னு பார்க்குறது. அத்வைத தத்துவம்னு எடுத்துக்கிட்டால் எல்லாருமே மகா வாக்கியங்களை வச்சுக்கிட்டு அகம் பிரம்மாஸ்மி இதுதான் அத்வைத்தம், அதனால் பூஜையெல்லாம் தேவை கிடையாது, இங்கே யோசிக்கக்கூடிய தத்துவம் நிர்குணமாக இருக்கக்கூடியது, அதுக்கு ரூபம் கிடையாது நாமம் கிடையாது, அதெல்லாம் சிந்திக்கக்கூடாதுன்னு அது இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு அதை கொண்டு போய் விட்டு விடுறது. ஆனால் அவ்வளவு தூரத்திற்கு தொடக்க புள்ளியிலேயே ஒருத்தருக்கு ஞானம் வந்துடும் அப்படின்னா அது ரொம்ப சுலபமான மாதிரி ஆகிடும். வாஸ்தவத்தில் அது ரொம்ப கடினங்கிறதுக்காகத்தான் முதல் படியிலே பக்தியை வச்சு ஒரு விக்கிரகாராதனத்தில் கொண்டு போய் விட்டு அந்த விக்கிரகத்தினோட நமக்கு ஏற்படக்கூடிய சம்பந்தங்கள், அந்த விக்கிரகத்துக்கு செய்யக்கூடிய அபிஷேகம் உபச்சாரம், இது எல்லாத்தையும் பக்தி அதில் பரிமளிக்க வைத்து அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போய் அத்வைதத்தினுடைய அடுத்தடுத்த படிகளுக்கு போகலாம்னு வச்சிருக்கு. ஆனால் விபரீதமாக சிலர் யோசிக்கும் போது அத்வைதம்னு சொன்னாலே
நிரீஸ்வரவாதம்ங்கிற அளவுக்கு அதை கொண்டு போய் விட்டுடுறது இப்போ வருத்தத்தக்க விஷயம். அதெல்லாம் மாறணும் அப்படின்னா தீட்சிதர் மாதிரி இருந்த அத்வைத்திகளினுடைய மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை பின்பற்றுவது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த விதத்தில் மகாவிஷ்ணுவை பாடுறதுன்னு எடுத்துக்கிட்டாருன்னா, அதுவும் ஒரு ஸ்தலத்தை பற்றின கீர்த்தனைன்னா அந்த ஸ்தலத்துக்கு ஆழ்வார்கள் வந்ததையும் அவர்களுடைய அனுபவத்தையும் அந்த பாசுரங்களை கூட நிச்சயமாக வாசித்து பார்த்துருப்பார்னு தெரிகிற அளவில் ஒரு விஷயத்தை தான் இப்போ சமீபத்தில் நடந்த அந்த படைப்பிடிப்பில் நாங்கள் கண்டுபிடிச்சது. அதே விதத்தில் அம்பாளை பாடினாலோ அதே விதத்தில் சுவாமியை பாடினாலோன்னு எடுத்துக்கும் போது தீட்சிதர் பாடிய சிவகீர்த்தனைகளில் சைவ தத்துவத்தை எப்படியெல்லாம் அவர் கையாள்கிறார், அந்த க்ஷேத்திரத்தை பற்றி அவர் பாடும்போது அதோடு தொடர்புபட்ட பதிகங்களினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஏதாவது இருக்கா, இது மாதிரியான விஷயங்கள் தான் ஒரு சில கீர்த்தனைகளை வச்சுட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். தீட்சிதர் தனி கீர்த்தனைகள் அது ஒரு அளவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அவருடைய குரூப் கிருத்தீஸ்ன்னு சொல்லக்கூடிய கீர்த்தனைகள், விபக்தி கீர்த்தனைகள்னு பிரபலமாக சொல்லலாம். அதை தவிர்த்தும் நிறைய தொகுப்பு கீர்த்தனைகளாக பாடுறார். அந்த மாதிரி பாடினதில் தியாகபிரம்மம் ஒரு 5 பஞ்சரத்ன கீர்த்தனைகள்னு ஒரு 5 தொகுப்புகள் இருக்குது. கனராக பஞ்சரத்னம் ரொம்ப பிரசித்தம். அதை தாண்டி கோவூர், லால்குடி, ஸ்ரீரங்கம், திருவொற்றியூருக்குன்னு 5 கீர்த்தனைகள் பாடியிருக்கார். ஷியாமா சாஸ்திரிகள் மீனாட்சி அம்பிகை பேரில் பாடின ஒரு 9 கீர்த்தனைகளுடைய தொகுப்பு. ஆனால் தொகுப்பு கீர்த்தனைகள் அப்படின்னு ஒரு தலைப்பில் எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா அதுவுமே அதிகபட்சமாக பண்ணினது முத்துசுவாமி தீட்சிதர் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதிலும் விபக்திங்கிறத ஒரு தீம் மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரே தேவத்தையை பற்றி வெவ்வேறு விபக்திகளில் வைத்து பாடக்கூடியது. தத்துவம் ஒன்று தான், சொல்லப்படுற விஷயம் ஒன்று தான். ஆனால் அந்த விபக்திக்காக அந்த விஷயத்தை மாத்திர லாவகம் அது தனியாகவே ரசிக்கணும். யாரானா மியூசிக் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா இதெல்லாம் டெசர்டேஷனுக்கு ப்ராபபிள் டாபிக்ஸ். திரும்ப திரும்ப சண்முகம் முத்துசுவாமி தீட்சிதரை தாண்டி நிறைய பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த விதத்தில் தத்துவம் ஒன்று தான், பாடப்படுற விஷயம் ஒன்று தான். ஆனால் விபக்திக்காக அந்த விஷயத்தை அவர் மாற்றி அமைக்கக்கூடிய இடங்கள், அதுக்கு அவர் யூஸ் பண்ணுற சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், இதெல்லாமே தனியாக எடுத்து பேசலாம். அந்த விதத்தில் குரூப் கீர்த்தனைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, குரூப் காம்போசிஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா, தொகுப்பு கீர்த்தனைகளாக பார்த்தால் முத்துசுவாமி தீட்சிதர் சிவபரமா பண்ணினதில் ஒரு 3 தொகுப்புகள் நமக்கு கிடைக்கிறது. ரொம்ப பிரசித்தமாக பஞ்சபூதலிங்கங்களை பற்றி பாடியிருக்கக்கூடிய கீர்த்தனைகள், பைரவி தொடக்கமாக ஓர் ராகத்தையும் வைத்து அந்த 5 பூத ஸ்தலங்களையும் பஞ்சபூத ஸ்தலங்களை பற்றி பாடிய கீர்த்தனைகள். அதை அடுத்து நமக்கு கிடைக்கக்கூடியது திருவாரூரில் அங்கே இருக்கக்கூடிய பஞ்சலிங்க கிருதி. அதில் வால்மீகிநாத சுவாமியிலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு டிசைலியமாக இருக்கக்கூடிய 5 மூர்த்தங்களை பஞ்சலிங்க கிருதிகளாக பாடுறார். அதை தாண்டி 3ஆவதாக இன்னொரு தொகுப்பு கீர்த்தனை தியாகராஜ விபக்தி. இந்த 3 தொகுப்பு கீர்த்தனைகளையும் முத்துசுவாமி தீட்சிதர் சிவபரமாக இருக்கக்கூடிய தொகுப்பு கீர்த்தனைகளாக பண்ணுறார். இது தவிர்த்து தனித்தனியே க்ஷேத்திர கிருதிகள் என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு ஒரு அளவெல்லாம் விட்டு சொல்ல முடியாது. காவேரி பகுதிகளிலேயே நிறைய ஸ்தலங்களை பாடியிருக்கார். 72 மேளகர்த்தா ராகத்தையும் வேங்கடமகன் கண்ட கனவை நினைவாக்கும்படியாக 72 க்ஷேத்திரங்களுக்குன்னு 72 கீர்த்தனைகளாக தனியாக பண்ணினதில் பல கீர்த்தனைகள் அதில் க்ஷேத்திர கீர்த்தனைகள் தான். அந்த க்ஷேத்திரங்கள் எல்லாமே வரிசைப்படுத்தி வரணும்னு ஒரு ஆசை உண்டு. அந்த 72மே பல க்ஷேத்திர கீர்த்தனைகள் அதுக்குள்ளே அடங்கிறது. அந்த க்ஷேத்திரங்கள் எல்லாம் இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தா தஞ்சாவூரை சுற்றி இருக்கக்கூடிய ரொம்ப சின்ன கோவில்கள் ஒன்று ரொம்ப சின்ன கோவில்கள். அதுக்கான அந்த ராகத்தோடு ஒரு சாம்பிள் ஒன்று இருக்கணும். நாளை பின்ன இந்த ராகத்துக்கு என்ன லட்சணம்னு கேட்டால் உதாரணமாக ஒரு கீர்த்தனையை யாராவது பாடி காட்டணுமேங்கிறதுக்கு பாடின மாதிரி அதற்குன்னு வைத்து ஒரு க்ஷேத்திரத்தை தேர்ந்தெடுத்து அங்கே வைத்து பாடியிருக்கார். இதில் நிறைய சிவஸ்தலங்கள் அடங்கும். இது போக பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அல்லாத தலங்களையும் பாடுறார். இப்படியெல்லாம் நிறைய கீர்த்தனைகள் அவர் பாடினது. இந்த இடத்துல இந்த க்ஷேத்திர கிருத்திகள் பற்றி சொல்லும்போது அர்த்தநாரீஸ்வரர் பற்றி அவர் பாடினதாக பிரபலமான ஒரு கீர்த்தனை உண்டு. என்னமோ அது எல்லாருமே அர்த்தநாரீஸ்வரர் பற்றின்னு பாடினதுனாலே பப்ளிஷ் பண்ணவங்க அத்தனை பேரும் அது திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் விஷயமா பாடினதுன்னு சொல்லிட்டாங்க. ஜென்ரலாக க்ஷேத்திரத்துக்குன்னு பாடினார்னா தீட்சிதர் க்ஷேத்திரத்துடைய நாமத்தை வைத்துத்தான் பாடுவார். அந்த கீர்த்தனையில் அப்படி ஒரு ரெஃபரன்ஸ் எதுவும் இல்லை. 2வது கோயம்புத்தூர் பக்கம் அந்த திருச்செங்கோடு பக்கம்லாம் சுவாமி அவர் காலத்தில் யாத்திரை பண்ணினதாக நமக்கு எந்த குறிப்பும் கிடைக்கல. இந்த அர்த்தநாரீஸ்வரர் தஞ்சாவூரில் ஒரு அர்த்தநாரீஸ்வரர் இருக்கார். அவர் பேரில் பாடினதாக இருக்கலாம். ஒன் ஆஃப் தோஸ் லெசர் நோன் டெம்பிள்ஸ் அதுவாக இருக்கலாம்ங்கிறது அடியனுடைய அபிப்பிராயம். இது திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர்னு பப்ளிஷ் பண்ணுறது அவ்வளோ தூரத்துக்கு பொருத்தமாக இல்லை. அடுத்து இதுக்கு வருவோம். இது போலே க்ஷேத்திர புராணங்களை வைத்து பாடக்கூடிய கீர்த்தனைகள், அதில் வேதாரண்யத்துக்கு பாடினது, திருச்சி மலைக்கோட்டை மாத்ருபூதேஸ்வரர் பற்றி பாடின கீர்த்தனைகள் எல்லாம் சரணம் முழுக்க அந்த ஸ்தலத்தினுடைய புராணத்தை வைத்து பாடுவார். இந்த லட்சணங்கள் எல்லாம் பொருந்தி வரும். இது தாண்டி சிவபெருமானுடைய லட்சணங்களை அவருடைய திருவுருவத்தை பாடணும்னு எடுத்துக்கொண்டால் அதுவே தனியாக செய்வதற்கே பிக்ஷாடனரை பாடியிருக்கார், கல்யாண சுந்தரமூர்த்தியை பாடியிருக்கார், நடராஜமூர்த்தத்தை நிறைய பாடுறார், மூலலிங்கமாக இருக்கக்கூடிய சிவலிங்க வடிவத்தை பாடுறார். இப்படி ஒரு செட் ஆஃப் காம்போசிஷன்ஸ் சிவபரமாக பாடியிருக்கார். ஸோ ஐக்கனோகிராஃபின்னு எடுத்துக்கிட்டோம்னா படிமவியல் லட்சணத்தில் பிம்ப லட்சணத்தை வைத்து சிவபெருமானுடைய பல்வேறு வடிவங்களை வைத்து பாடக்கூடியது. அதையும் தாண்டி தத்துவார்த்தமாக பாடக்கூடியது. 1-2 கீர்த்தனைகளில் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்துக்குன்னு சொல்ல முடியாத அளவிற்கு வெறும் பரபிரம்மத்தினுடைய லட்சணங்கள் என்னங்கிறத மட்டுமே வரிசையிட்டெல்லாம் பாடுவார். அதை
சைவனாக நான் எடுத்துக்கொண்டு அர்த்தம் பண்ணினேன்னா சிவபெருமானுக்குன்னு அர்த்தம் பண்ணலாம். பரம வைஷ்ணவராக யாராவது எடுத்துட்டு அதுக்கு அர்த்தம் பண்ணணும்னா ஒரு அளவுக்கு போய் அது விஷ்ணு பரமா பாடினதுன்னு அர்த்தம் பண்ணலாம். இதுதான் ஒரு அத்வைத்தியினுடைய பாவம். அந்த நிலையிலே சிவபெருமான பாடுறதுன்னு சங்கல்பம் பண்ணிட்டா அந்த அந்த தத்துவத்திற்கு அந்த சம்பிரதாயத்திற்கு பங்கம் இல்லாமல் பாடுவார். அதே போல மகாவிஷ்ணுவை பாடுறதுன்னா அந்த தத்துவத்திற்கு அந்த சம்பிரதாயத்திற்கு பங்கம் இல்லாமல் பாடுவது. அம்பிகையை பாடுவதனாலும் அப்படியே. இந்த லட்சணம் இந்த வரையறைக்குள்ளே உட்பட்டு பாடுதல் அந்த மரபிலே முத்துசுவாமி தீட்சிதருக்கு ஈடாக நாம் பாகியக்காரர்கள் அத்தனை பேருக்கும் அவரவர்கள் அளவிலே ஏதோ ஒரு சம்பிரதாயத்திலே ஒரு பிடிப்பு இருந்து. தாசர் சம்பிரதாயத்தில் வரக்கூடியவர்கள் பெரும்பான்மை மத்வ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். தியாக பிரம்மம் அத்வைத்தியாகவே இருந்தார்னு தெரிகிறது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவரவர்கள் சார்ந்த ஒரு சம்பிரதாய பிடிப்பு இருக்கும். அதை தாண்டி ஏனைய தெய்வங்களை பாடும்போது அவர்களுடைய சம்பிரதாயத்தை போய் அந்த தெய்வத்தின் விஷயங்களிலே திணிக்காமல் இந்த வரையறைக்குட்பட்டு பாடக்கூடிய ஒரு தனிச்சிறப்பு முத்துசுவாமி தீட்சிதரிடம் அதிகமாக பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஏனையவர்களை காட்டிலும் இது கொஞ்சம் அதிகமாகவே தெரியும் அளவிலே இருக்கிறது. அப்படி முத்துசுவாமி தீட்சிதர் சிவபரமாக பாடிய கீர்த்தனை தொகுப்புகளுக்குள்ளே ஒரு சில கீர்த்தனைகளை எடுத்துக்கொண்டு அதிலே வரக்கூடிய சைவ தத்துவங்களை அவர் எப்படி கையாண்டிருக்கிறார், புராணங்கள் எப்படி சொல்றார், சிவபெருமானுடைய பிம்பலட்சணத்தை எப்படி வர்ணனைக்காக கொண்டு வந்திருக்கார், இந்த மாதிரியான சில விஷயங்களை அடுத்திருக்கும் சில மணித்துளிகள் நாம் ரசிக்கலாம். ரொம்ப பிரபலமாக முதல்ல தொடங்கக்கூடியது சுவாமி பாடின தொகுப்புகளில் பஞ்சபூத கிருதிகள், பஞ்சபூத லிங்கத்திற்குன்னு பாடப்பட்ட கிருதிகள். அதிலே முதல் கீர்த்தனை அந்த 5லுமே அளவிலே சிறியதாக இருக்கக்கூடியது பைரவி ராகத்திலே அமைந்த சிந்தையமா கந்த மூலகந்தம் என்று தொடங்கும் காஞ்சி ஏகாம்பரநாத சுவாமி பேரிலே பாடப்பட்ட கீர்த்தனை. அதிலே முதல் வரியிலேயே சித்தம்ங்கிற சப்தத்திலேருந்து ஆரம்பிக்கிறார். அதற்கு அர்த்தம் பண்ணினவர்கள் எல்லாருமே பெரும்பாலும் சிந்தைய அப்படின்னு சொன்னாலே தன்னுடைய மனசுக்கு உபதேசமாக சொல்லப்பட்டது. சித்தம்ங்கிறது மனசுக்கும் மேம்பட்ட இடம். ஒரு விஷயத்தை பார்த்து பதிவு செய்து கொள்வதற்குன்னு உடம்பில் இருக்கக்கூடிய அங்கத்திற்கு சித்தம்னு பெயர் வைத்திருக்கிறார்கள். நம்ம ஒரு செயல் ஆற்றணும் அப்படிங்கிறதுக்காக உடம்பை கொடுத்துருக்கார். அதில் கரணங்களை எல்லாம் கொடுக்குறார் சுவாமி. கை கால்கள், கண்ணு, மூக்கு இதெல்லாம் ஒன்று ஒன்றா கொடுத்துருக்கார். இது புறக்கரணங்கள்னு பேர், வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இதை வைத்துக்கொண்டு நாம் செயலாற்றலாம். ஆனால் செய்த செயல் மனசில் போய் நிற்கணும். அந்த செயலின் மூலமாக வந்த பலனிலிருந்து ஏதோ ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். நாளைக்கு இதையே செய்யும் போது சரியா தவறான சிந்திக்கும் திறமெல்லாம் வேணும்னா அந்த கரணங்கள்னு சொல்லி 5 உறுப்புகளை உள்ளுக்குள்ளே வைத்து கொடுத்துருக்கிறான் எம்பெருமான். 4 உறுப்புகள். அந்த 4லே ரொம்ப வசத்தியானது சித்தம்னு சொல்லப்பட்டிருக்கு. மனசு, சித்தம், அகங்காரம் இதெல்லாம் சொல்லப்படுற அந்த கரணங்கள். அதிலே சித்தம் தான் பார்த்த ஒரு விஷயத்தை இல்லை கேள்விப்பட்ட விஷயத்தை தெரிந்து கொண்ட ஒரு விஷயத்தை பதிவு செய்து வைக்கக்கூடிய இடம். அது பதித்து வைத்திருக்கும். அதனால தான் ரொம்ப வயசாகிடுது, என்னைக்கோ பார்த்துருக்கேன் யாருன்னு தெரியலையே இந்த மாதிரிலாம் பேச்சு வரும்போது சித்தம் கொஞ்சம் கலங்கிட்டவருக்குன்னு சொல்கிறதுக்கு காரணம் அந்த நினைவுங்கிற ஒரு விஷயம் தப்பி போயிடும். அதனால் மனசுக்கு இவர் உபதேசம் பண்ணி வைக்கிறார். சிந்தையன்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது அது சித்தத்தை குறிப்பதாகன்னு அர்த்தம் பண்ணிக்கிறது. அதை நேரடியாக அப்படி அர்த்தம் பண்ணோம்னா சிந்தைய அப்படின்னதே மனசேன்னு சொல்லி அல்லது சித்தமே அப்படிங்கிற அளவில் அர்த்தம் பண்ணிக்கலாம். ஆனால் வாஸ்தவத்திலே இந்த இடத்துல சிந்தைய அப்படிங்கிறது சித்தமாக இருப்பவனே பொருள் கொள்ளலாம். யார் ஒருவன் எனக்குள்ளே சித்தம் என்ற தன்மையிலே நிற்கிறானோ, பார்த்த ஒரு விஷயத்தை பதிவு செய்து வைத்துக் கொள்வதற்கு ஒரு உறுப்பு, அந்த கரணத்திற்கு சித்தம்னு பேர் வைத்திருக்கோம். ஆனால் அந்த சித்தம் முழுவதும் இவரை தவிர வேறு யாருமே வியாபித்தில்லை. சித்தம் முழுக்க இவர் மட்டும்தான் இருக்கிறார்னு சொல்லும்படியாக சித்தமெல்லாம் இவருக்கு சிவமயமேன்னு பாடுறாங்க இல்லையா, அந்த அளவில் சித்தம் முழுவதும் சிவமேயா இருக்கக்கூடிய தன்மையை முதல்ல சொல்லி ஆரம்பிக்கிறார். சிந்தைய அப்படின்னா சித்தத்திலே இருப்பவன் யார்னு கேட்டா மாகந்த மூலகந்தம். யார் ஒருவன் மாமரத்தினுடைய அடியிலிருந்து அப்படியே தோன்றினானோ, அதனுடைய வேரிலிருந்து அப்படியே புறப்பட்டு வந்தாரோ, அந்த மூலத்திலே தோன்றியவர் யாரோ அவரை சித்தமாகவே கொள்ளுகிறேன்னு அர்த்தம் பண்ணலாம். சிவபக்தியிலே நிறைந்திருப்பவர்கள் நித்திய சிவபூஜை எல்லாம் செய்யும் போது ஒரு லிங்கமூர்த்தத்தை வைத்து பூஜை செய்வோம். ஒரு வடிவத்தோடு இருக்கக்கூடிய சுவாமியை ஏன் வைத்துக் கொள்ளக்கூடாது? லிங்கம்னா அதுக்கு வடிவம் இல்லையே, அது ஒரு சின்னமாகத்தானே இருக்குன்னு கேள்வி கேட்டால் அந்த பூஜைக்கு நடுவிலே சில முத்திரைகள் எல்லாம் பிடிப்பார்கள். அந்த முத்திரையிலே பாவனா முத்திரைன்னு பேர். ஆகாச தத்துவத்தில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத அந்த சிவம் பொருளை கீழே வரித்து கொண்டு வந்து ஹிருதயஸ்தானத்திலே நிறுத்தி எனக்குள்ளுக்குள்ளே ஆன்மாவாக ஒளிரும் பெருமான் யாரோ அவரை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எதிரே இருக்கக்கூடிய இந்த சிவலிங்கத்தில் இருக்கும்படியாக பிரார்த்தனை செய்து அதிலே ஸ்தாபித்து வைத்து அவருக்கு பூஜையெல்லாம் பண்ணுறேன். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவரை திருப்பி கொண்டு போய் ஹிருதயத்துக்குள்ளேயே நான் ஒடுக்கிக் கொள்ளுகிறேன்னு பாவனை செய்து தான் பூஜையே செய்வோம். அப்போ இதை செய்து 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 பழகும் போது சித்தம் முழுவதும் சிவமேயாய் காட்சி தரும். அவர்களுக்கு மனசிலே மற்றைய எண்ணங்கள்லாம் எதுவுமே வர முடியாது. அந்த அளவில்
எந்த ஏகாம்பரத்திலே வீற்றிருக்கிறானோ அந்த ஒற்றை மாமரத்தின் மூலத்திலிருந்து தோன்றிய பரம்பொருள் யாரோ அவரை சித்தமாகவே கொள்ளுகிறேன் ஆரம்பிக்கிறார். இவரை சித்தத்திலே வைத்துக்கொள் என்பது நமக்கு உபதேசம் போல இருக்கலாம். அதை தன் நிலையிலிருந்து அவராக சொல்லும் போது என்னுடைய சித்தம் முழுவதும் இருப்பது யாருன்னா இங்கே எதிரே இருக்கக்கூடிய இந்த மாகந்த மூலகந்தனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை சித்தம் முழுவதுமாக நான் கொள்கிறேன்னு ஆரம்பிக்கிறேன். சிவபக்தியிலே ரொம்ப உயர்ந்த நிலையில தான் இந்த எண்ணம் வரும். இது ரொம்ப சுலபம் மாதிரி இருக்கும். மனசுல சுவாமியை தவிர வேற எதையும் வச்சுக்காதீங்களே அப்படின்னு சொல்றது ரொம்ப சுலபமா இருக்கும். கோவில் இருக்கும்போது தான் சுவாமியை தவிர இது எல்லா நினைவும் நமக்கு வரும். அது ரொம்ப கடினம். அது பூஜையில் இருக்கும்போது தான் மற்ற எல்லா நினைப்பும் வரும் நமக்கு. மற்ற நேரத்தில் கூட தவறி போய் சுவாமியை நினைச்சுடுவோம். நான் அங்கே போய் உட்காரும்போது தான் மறக்குது இல்லையா, அது ரொம்ப கடினம். அது அதை செய்பவனுக்குன்னு சுவாமி அந்த நிலைக்கு உயர்த்துறதுக்கு சொல்றார். சிந்தம் முழுவதுமாக சிவமேயாய் காட்சி தந்ததுன்னு ஆரம்பிக்கிறார். இது பரமசிவபக்தர்களுக்கு தோன்றக்கூடிய நிலை. அடுத்து அந்த மாகந்த மூலகந்தத்திலிருந்து தொடங்கியவர் அவரை சோமாஸ்கந்தர் என்ற திருநாமத்தால் அழைக்கிறார். சிவபெருமானுடைய விசேஷ மூர்த்தங்களிலே ஒன்று சோமாஸ்கந்த மூர்த்தம். சுவாமிக்கு 25 மாகேஸ்வர மூர்த்தங்கள்னு ஒரு கணக்கு சொல்றது உண்டு. சிவபெருமானுக்கு 5 திருமுகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சத்யோஜாதாதி பஞ்சவக்திரம்னு பாடுறார் இல்லையா, அந்த 5 திருமுகங்கள் உண்டு. ஒவ்வொரு திசையும் பார்த்து ஒரு திருமுகம் இருக்கும். 4க்கு மேலே ஒரு திருமுகம் வடகிழக்கு திசையை பார்த்து ஈசான்யத்தை பார்த்து இருக்கும். இப்படி 5 திருமுகங்கள். ஒவ்வொரு முகத்திலிருந்தும் 5 தத்துவங்கள் வெளிப்பட்டதான். 5 25ன்னு கணக்கு வருது. அந்த 25க்குள்ளதான் நடராஜர், கல்யாண சுந்தரர், வீரபத்ரர், பைரவர், பிக்ஷாடனர், சுகாசனமூர்த்தி, இந்த மாதிரி ஒவ்வொன்றாக ஒவ்வொரு தத்துவமும் வெளிப்படுகிறது. 25 மூர்த்தங்கள், மாகேஸ்வர மூர்த்தங்கள். இந்த 25மே இருந்தாலும் எந்த சிவாலயத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தாலும், அதுவும் ஆகமோக்தமாக இருக்கக்கூடிய கோயில்கள் பெரும்பாலும் தமிழ்நாட்டிலேயோ ஆந்திர பிரதேசத்திலெல்லாம் பார்த்தோம்னா மூலஸ்தானத்திலே சிவலிங்கமா சுவாமி இருந்துடுவார். வீதியிலே புறப்பாடுன்னு வந்துட்டதுன்னா வேற எந்த வடிவத்தையும் இவ்வளவு பிரமுக்கியமாக கொண்டு வர மாட்டாங்க சோமாஸ்கந்தரை தவிர. கபாலி கோயிலே பார்த்தோம்னாலும் 10 நாள் அத்தனை பிரம்மோற்சவம் எல்லா விழாவிலும் வெளியிலே வாகனத்தில் எழுந்தருள்பவர் யாருன்னா சோமாஸ்கந்தர் என்று எழுந்தருள்வார். எத்தனையோ வடிவங்கள் இருக்கும் போது சோமாஸ்கந்தருக்கு இந்த முக்கியத்துவத்தை தருவான் ஏன்னு கேட்டா, யோகிகள் போகிகள் 2 பேருக்கும் ஒரு சேர பூஜை பண்ணி அவரவர்களுக்கு தேவையானதை பெற்றுத்தரக்கூடிய வடிவம் இது ஒன்று தான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப கடினமான தபஸெல்லாம் இல்லாமலேயே பூஜை செய்யக்கூடிய வடிவம் சோமாஸ்கந்த வடிவம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனாலே ஏதோ போகிகளுக்கு மட்டும் தானா இல்லை, பரமயோகிகளாக இருந்து தவம் செய்பவர்களுக்கும் சோமாஸ்கந்த வடிவம் அவர்களுக்கு தேவையான ஞானத்தை எல்லாம் கொடுக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த சோமாஸ்கந்த மூர்த்தத்துக்கு தனி விசேஷம் உண்டு. எல்லாத்துக்கும் மேலே இவரோ திருவாரூர்காரர். அதனாலே அந்த சுவாமியை சோமாஸ்கந்த மூர்த்தத்தை அந்த திருநாமத்தை சொல்லி அங்கேயே அவரை பாடி தொடங்குகிறார். மாகந்த மூலகந்தம் சேதக ஸ்ரீ சோமாஸ்கந்தம்னு சொல்லி. இந்த ஸ்ரீங்கிற பதத்துக்கு மட்டுமே தனியாக அர்த்தம் எடுத்துக்கொண்டு பார்த்தாலும், யார் ஒருவன் சித்தத்திலே இருக்கிறானோ, என் சித்தத்திலே கொண்டிருக்கிறேனோ அவனையே நான் என்னுடைய செல்வமாக வரிக்கிறேன். இத்தனையும் சேர்த்து வைத்த செல்வம் என்ன? காசும் பணமும் இல்லை, சித்தம் முழுக்க சிவத்தை சேர்ந்திருக்கிறேனே, அதுதான் நான் சேர்த்து வைத்த செல்வம். அதனாலே ஸ்ரீன்னு ஒரு முன்னோட்டை சேர்த்துக் கொள்கிறார். ஸ்ரீ சோமாஸ்கந்தம் என்று அந்த சுவாமியை ஸ்தோத்திரம் செய்து தொடங்குகிறார் அந்த கீர்த்தனையிலே. மேலே ஒவ்வொன்றாக அவருடைய தத்துவத்தை பாடும்போது சந்தனம் அகந்த சச்சிதானந்தம்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். பல கீர்த்தனைகளில் திரும்ப திரும்ப வரக்கூடியது சத்து சித்து ஆனந்த பொருள் என்பது. ஒரு ஆராய்ச்சி மாதிரி எடுத்துக்கொண்டு கன்கார்டன்ஸ் எல்லாம் இப்போ வந்திருக்கு, அப்ளை பண்ணி பார்க்கலாம். சச்சிதானந்தம்ங்கிற சப்தத்தை தீட்சிதர் எத்தனை கீர்த்தனைகள் எடுத்திருக்கிறார்னு ஒரு பட்டியல், அதிலே எத்தனை சிவபரமான கீர்த்தனைகள் எடுத்துக்கொண்டு பார்த்து, அதே போல அம்பாளுக்கும் மகாவிஷ்ணுவுக்குன்னு பிரதானமாக இப்படி பிரித்து பார்த்தால் சச்சித் ஆனந்த தத்துவம் என்ற வார்த்தையை அதிகபட்சமாக தீட்சிதர் உபயோகப்படுத்தியிருக்கிறது சிவபரமான கீர்த்தனைகளில் தான். பிரம்மஸ்வரூபத்திற்கு லக்ஷணம் என்று சொல்ல தொடங்கினால் அந்த பிரம்மத்திற்கு அடையாளம் அது சத்துப்பொருளாக இருக்கும், சித்தாய் இருக்கும், ஆனந்த வடிவமாக இருக்கும். இந்த 3ம் அதற்கு கொடுத்துருக்கிற லட்சணம். தீட்சிதர் இந்த சச்சிதானந்த தத்துவம், சச்சித் ஆனந்தம்ங்கிற இந்த 3 பதத்தையுமா சேர்த்து ஒரு சப்தமாக்கி பிரயோகம் பண்ணுறதுல அதிகபட்சமாக பாடியது சிவபரமான கீர்த்தனைகளுக்கு மட்டும்தான். இவர் அத்வைத வேதாந்தியாகவே இருந்து ஸ்ரீவித்யிலே கரைகண்டவராக இருந்து சதா காலமும் அம்பிகையை பூஜித்தாலும் பிரம்ம தத்துவத்தை விசாரம் பண்ணுறேன்னு ஆரம்பிக்கும் போது சச்சிதானந்த ஸ்வரூபம்னு சொல்லி சிவதத்துவத்தை தோத்திரம் செய்து கொண்டே இருப்பார். அந்த நிலையிலே சச்சிதானந்த ரூபம்னு சொல்லி அவரை சந்ததம் அகண்ட சச்சிதானந்தம்ங்கிறார். அது இப்படி எப்படி இல்லை, எப்போதும் இருக்கக்கூடியது, அளவில்லாத சச்சிதானந்த பொருளாக இருக்கக்கூடியது. அப்படியே திருமூலரை கையாளுகிறார் இந்த இடத்துல. முடிவற்றதான சச்சிதானந்த பொருள்னு திருமந்திரத்திலே 1க்கும் மேம்பட்ட இடத்திலே திருமூலர் பாடியிருப்பார். சிவபெருமானுக்கு லட்சணம் சொல்லும் போதெல்லாம் அளவற்றதாக இருக்கக்கூடியது சத்து சித்து ஆனந்த பொருள், இட்டர்னலி சச்சித் ஆனந்தம்,
அதை தான் திரும்ப திரும்ப எம்பசைஸ் பண்ணுவாங்க. அப்படியே கையாளுகிறார். சந்ததம் அகண்ட சச்சிதானந்தம் சாம்ராஜ்யப்பிரத சரணாரவிந்தம். அந்த இடத்துல அவர் சொல்லக்கூடியது மகாராஜாக்களுக்கெல்லாம் சாம்ராஜ்யம் கொடுத்துட்டாருங்கிறது ஒன்று, மற்றொன்று முக்தி சாம்ராஜ்யத்தை தரக்கூடியவர். பெரிய மகாராஜாக்கள்லாம் ஆளக்கூடிய ராஜ்யம் ஏதோ காலப்பட்டதாக இருக்கும், அது முடிந்து போய்விடும். இங்கே சொல்லக்கூடிய சாம்ராஜ்யம் முக்திக்கு வழிவகுக்கக்கூடியவன், முக்தி சாம்ராஜ்யத்திலே இடம் கொடுக்கக்கூடிய திருவடிகளை உடையவன் சொல்லி சிவபெருமானுக்கு ஒரு லட்சணத்தை இந்த இடத்துல சொல்றார். மங்களகர மந்தஹாசவதனம்னு ஆரம்பித்து சரணத்திலே இந்த ஸ்வரூபத்தை வர்ணிக்கிறார். அதில் அடியனுக்கு தனிப்பட்ட விதமாக ரொம்ப பிடித்த வரி மாணிக்கியமய காஞ்சி சதனம். இதுக்கும் பொருள் சொல்லும்போது மாணிக்க கற்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய காஞ்சி மாநகரம்னு ஒரு பொதுவான ஒரு பொருள் சொல்லிடலாம். ஆனால் அந்த ஏகாம்பரநாத சுவாமி கோவிலுக்கு முத்துசுவாமி தீட்சிதர் எழுந்தருளின அந்த 18-19ஆம் நூற்றாண்டிலே திருப்பணிகள் நிறைய செய்யப்பட்ட காலத்திலே இந்த கெம்பு கல்லுன்னு சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு மாணிக்கம் மாதிரியே இருக்கும், சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய கல். அந்த கல்லை கொண்டு தான் கோவில் திருவாபரணங்கள் அதிகமாக செய்வார்கள். இன்றைக்கும் மதுரையிலையோ ஸ்ரீரங்கத்திலேயோ திருவாரூர் மாதிரி பிராச்சீனமான க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போனால் அதிகபட்சமாக சுவாமி திருவாபரணங்கள் அதில் தான் செய்யப்பட்டிருக்கும். இன்றைக்கும் கோயில் திருவாபரணம்னு சொல்லி போய் இங்கேயே கேட்டிங்கன்னா கூட அந்த கல்லுக்கு தான் நிறைய பிரயோகம் இருக்கும். காஞ்சி என்பது இந்த இடத்துல இடுப்பிலே அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஒட்டியானம் மாதிரியான ஒரு ஆபரணத்திற்கும் பெயராக இருக்கிறது. காஞ்சி சதனம்ங்கிறது காஞ்சியிலே வசிப்பவன், அது ஒரு அளவிலே பொருள். அது மாணிக்கமய காஞ்சி சதனம்னா காஞ்சிபுரம் மாநகரம் முழுக்க மாணிக்கமயமாக இருந்தது, ரொம்ப செல்வம் மல்கிய காஞ்சி மாநகரமாக இருந்தது, அதிலே இவன் வசித்தான் ஒரு பொருள். அதை தாண்டி இடுப்பை சுற்றி அவர் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒட்டியானம் மாணிக்க கற்கள் பதித்து அணியப்பட்டது. இன்னிக்கும் ஏகாம்பரநாத சுவாமியினுடைய ஆபரணங்களிலே அவருக்கு இந்த ரத்தினங்கள் பதித்த ஆபரணங்கள், பழமையான ஆபரணங்கள் நிறைய உண்டு. அதிலே கெம்புக்கல் வேலைப்பாடோடு கிரீடத்திலிருந்து பாதுகை வரைக்கும் முழுவதுமாக அவருக்கு ஆபரணங்கள் உண்டு. சுவாமி தரிசனம் பண்ணும்போது சாத்தியே காண்பிச்சு கொடுத்துருக்கணும். அதனால் இந்த காஞ்சிங்கிற பதத்தை இடுப்பை சுற்றி அணிந்து கொள்ளும் ஆபரணம் என்ற ஒரு பொருளிலேயும் அந்த க்ஷேத்திரத்தினுடைய பெயர்னு 2 விதத்திலையும் அர்த்தம் பண்ணி கொள்ளும்படியாக வைக்கிறார். இதையும் தாண்டி மாணிக்கம் என்ற அந்த சப்தத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம். மாணிக்க வாசகர்னு 4ஆவதாக 4 ஒருத்தர் சொல்கிறோம். அவருடைய இயற்பெயர் என்னன்னு நமக்கு தெரியாது. தாய் தந்தையர் அவருக்கு என்ன பெயர் வைத்தார்கள்னே தெரியாது. பரம சிவபக்தர். அவருக்கான மாணிக்க வாசகர் என்று பெயர் வைத்ததற்கு காரணம் எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம்னா அவருடைய வாசகம் ஒன்னொன்றும் மாணிக்கம் போலே இருந்தது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கிறோம். அவர் பேசினது பாடினதெல்லாம் ஒன்னொன்று மாணிக்கம் போலே. மாணிக்கத்தை விட வைரத்துக்கு விலை மதிப்பு கூட. வைரம்னே வச்சிருக்கலாமே, வைர வாசகர்னு வச்சிருக்கலாமே. ஏன் மாணிக்க வாசகர்னா மாணிக்கத்திற்கு மற்றைய கற்களை விட உயர்ந்ததாக ஒரு குணம் உண்டு. அதற்குள்ளே எந்த நிறத்தாலான வெளிச்சத்தை அடிக்கிறீர்களோ அதுக்குள்ளே ஒரு வெளிச்சம் இப்படி ஊடுருவி போச்சுன்னா அது உள்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இடத்தையெல்லாம் காமிச்சு கொடுத்துரும். மற்றைய கற்களை விடவும் வெளிச்சம் உள்ளே நுழைந்தால் அது தன் உள்ளே இருக்கக்கூடிய தன்மையை காட்டி கொடுக்கும் மாணிக்கம். நல்ல உயர்ந்த மாணிக்கக்கல்னா அதை கண்ணாடி போல இருக்கணும்னு உயர்த்தி தூக்கி பிடிச்சு ஒரு வெளிச்சத்துக்கு முன்பாக வைத்து பார்ப்பார்கள். மாணிக்க வாசக பெருமானுடைய வாசகம் அந்த ஒவ்வொரு பாடலையும் வாசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா உள்ளுக்குள்ளே வெளிச்சம் பாய்ந்தார் போலே ஆக்குமா. உள்ள அது வரைக்கும் இருண்டு இருந்த அந்த பகுதியை மாற்றி கொடுக்கும். உள்ளுக்குள்ளே விளக்கேற்றி வைத்து இருண்ட அந்த இடத்தை தெளிவுபடுத்தி கொடுக்கக்கூடிய தன்மை திருவாசகத்திற்கு உண்டு. இங்கேயும் மாணிக்கமய காஞ்சி சதனம்ங்கிறது இந்த க்ஷேத்திரத்திற்கு வந்தேன், தரிசித்தேன், உள்ளுக்குள்ளே அந்த மாணிக்கக்கல் போலே ஒளிரத் தொடங்கி விட்டேன்கிறார். காஞ்சி மாநகரத்தில் தான் அம்பிகை சுவாமியை பூஜை செய்தாள். பூஜையின் மூலமாகத்தான் உள்ளுக்குள்ளே எம்பெருமான் இருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதை தவிர்த்து வேறு வழியே கிடையாது. எந்த க்ஷேத்திரத்தில் அம்பிகை தனக்கும் இந்த ஞானம் பிறக்கப்பட்டதோ அந்த இடத்தை பாடும்போது மாணிக்கமய காஞ்சி சதனம். இவர் காலத்திலே காஞ்சி மாநகரத்திலே மாணிக்க கற்கள்லாம் பதித்து வைத்து அலங்காரம் பண்ணியிருந்தார்கள்லாம் சொல்ல முடியாது. சைவாகமத்திலே இந்த மாணிக்கத்திற்குன்னு விசேஷம் சொல்லும் போதெல்லாம் அதிலே வெளிச்சம் பாய்ந்தால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் எடுத்து காண்பித்து விடுங்கிற குணம் அதற்கு இருப்பதினாலே காஞ்சி சதனம் மாணிக்கமயமாக இருந்ததுன்னு சொல்லி இப்படி ஒன்றிற்கு 3 பொருள் கொள்ளும்படியாக ஒரு வரியிலே அதிலே ஒன்று தத்துவார்த்தமாக, ஒன்று நேரடியான பொருளாக, மற்றொன்று கோயில் கலைகளிலே ஒன்றான ஆபரணங்கள் செய்வதை பற்றின்னு 3 நிலைகளிலே பொருள் கொள்ளும்படியாக ஒரு வரி மேலே. அதற்கு மேலே அவர் செய்த அற்புதங்கள் லீலைகளை எல்லாம் எடுத்து பாடுகிறார். அதிலே அந்தகனை சம்ஹாரம் பண்ணினது மற்ற விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளி அந்தக சூதனம் குந்தரதனம்னு இதெல்லாம் அவருடைய லீலைகள், இதை எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறார். இந்த விதத்தில் ஒரு கீர்த்தனையிலே தத்துவம் என்று எடுத்துக்கொண்டு பார்த்தால் அதற்கு ஒரு அளவு, அதற்கு மேலே ஸ்தலபுராணம் அது சுவாமியினுடைய தனி லட்சணம், அது எல்லா இடத்துலையுமே சொல்லியிருப்பார். ஆனால் நாம் தனியே பார்க்க வேண்டிய ஒன்றுன்னா எந்த தெய்வத்தை பாடுகிறாரோ அந்த தெய்வத்தை குறித்து இல்லை அந்த க்ஷேத்திரத்தை குறித்து இவருக்கு முன்பாக வந்தவர்கள் அந்த சுவாமியை பற்றி எதானா பாடியிருந்தார்கள் என்றால், குறித்திருந்தால், விசேஷமாக சொல்லியிருந்தால் அதை அப்படியே எடுத்து மேற்கோள் காட்டுவது போலே காட்டி பாடுவது தீட்சிதருடைய ஒரு தனித்துவம் என்று நம்புகிறேன்.
அதற்கு இப்போ தீட்சிதர் ஒரு க்ஷேத்திரத்தை பாடுறாருன்னா அந்த க்ஷேத்திரத்தை பற்றி இதற்கு முன்பு யாராவது பாடியிருக்காங்களா, நாயன்மார்களுடைய இருக்கா, ஆழ்வார்கள் யாரான பாடியிருக்காங்களா, அதை தெரிந்து கொண்டு அதற்கு மேலேயும் வைத்து நான் சொல்லும்போது நாம தீட்சிதரை பேசும்போதெல்லாம் உற்சவங்களை பற்றி சொல்லுவார், கட்டிடக்கலையை பற்றி சொல்லுவார், அந்த சுவாமியினுடைய லட்சணத்தை எல்லாம் சொல்லுவார், இதெல்லாம் சொல்லிடுறோம். ஆனால் மேற்கோள்கள் என்றவர் காட்டும் போது அதிலே இதற்கு முன்பாக யாராவது பாடியிருந்தால் அந்த பாடல்களுடைய தாக்கத்தை எடுத்துக்கொண்டு இவர் செய்கிறார் என்பதும் ரொம்ப முக்கியமாகவே கவனிக்க வேண்டிய ஒன்றாக தீட்சிதர் கீர்த்தனைகளிலே பார்க்கலாம். அந்த விதத்தில் இந்த பஞ்சலிங்க கிருதியிலே முதல் கீர்த்தனையில் ஒரு சில இடங்களை குறிப்பிட்டு காண்பித்தேன். அடுத்தது இதே வரிசையிலே அடுத்த கீர்த்தனை அப்பூலிங்க கிருதியாக இருக்கக்கூடியது. அப்பூலிங்க க்ஷேத்திரமான திரு ஆனைக்கா திருத்தலத்திற்கு பாடிய ஜம்பூபதேங்கிற ரொம்ப பிரபலமான கீர்த்தனை. அந்த கீர்த்தனையிலே தனித்த ஒரு லட்சணம்னா முதல் பல்லவியிலேயே அவர் கேட்கக்கூடியது நிஜானந்த அமிர்த போதம் தேகின்னு சொல்லி கேட்பார். அமிர்த போதம், முதல்ல போதம், அமிர்த போதம், ஆனந்த போதம், நிஜானந்த அமிர்த போதம்னு இத்தனையாக பிரித்து கொண்டே போகலாம். ஒவ்வொரு படிநிலையிலுமாக இதை வைத்து பார்த்தால் தர வேண்டியது எடுத்தெடுப்பில் முழுக்கெல்லாம் கொடுத்துட மாட்டார். சைவ சித்தாந்தம் எல்லாத்தையுமே சோபானத்திலே வைத்து பார்க்கணும்னு சொல்லும். சோபானம்னா படிக்கட்டு. ஒவ்வொரு படியாக கடந்து 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 தான் பக்குவ நிலையை மேலே ஏறி நாம் போக முடியுங்கிறது விதி. அந்த நிலையிலே தீட்சிதர் சொல்லக்கூடிய அந்த வேண்டுதல், பல்லவியிலே அவர் சொல்லக்கூடிய அந்த வேண்டுதல் என்னென்னலாம் வேணும்னு சொல்லி அவர் வரிசையாக சேர்த்து கொண்டே போகும்போது நிஜானந்த அமிர்த போதம் என்று அவர் சொல்லுவதை படிப்படியாக பிரித்து கொண்டால் போதம், அமிர்த போதம், ஆனந்தாமிர்த போதம், நிஜானந்த அமிர்த போதம்னு 4ஆக பிரிகிறது. ஒவ்வொன்றாக அதை எடுத்துக்கொண்டு பார்த்தோம் என்றால் தெளிவை தர வேண்டியது, அந்த தெளிவும் அமிர்த தெளிவாய், அதாவது ஒரு முறை கொடுத்த தெளிவு மறக்காதபடிக்கு. ஒரு முறை ஒன்றை காட்டி கொடுத்தார் என்றால் பெரிய ரிஷிகளுக்கெல்லாம் மந்திரோபதேசம் செய்து வைக்கும்போது ஒரு முறை தான் சொல்லுவாங்க. ராமருக்கு அகஸ்தியர் ஆதித்யஹிருதி உபதேசம் பண்ணார்னா ஒரு முறை சொல்லி கொடுத்துருப்பார். வா உட்காருன்னு ஒரு வாரம் சந்தையெல்லாம் சொல்லி கொடுத்து நெற்று பண்ணுறதுக்கெல்லாம் அதெல்லாம் பண்ணிக்க மாட்டார். ஒரு வாட்டி சொன்னால் மனசில் நிற்குது இல்லையா, அது அமிர்த போதம் என்று சொல்லலாம். ஒரு முறை சொன்னது அப்படியே மனசில் அந்த தத்துவம் பதிந்து நிற்கும்படியாக அமிர்த போதமாக நீ வருஷித்தது அமிர்தமழை வருஷித்தார் போலே அந்த ஞானம் இருக்க வேண்டியது. ஆனந்தமான அமிர்தமழையாக அது இருக்க வேண்டும். அதிலே உண்மை தத்துவம் இருக்க வேண்டும். நிஜானந்த அமிர்த போதம் தேகி. அப்படியே திருமூலரை இங்கேயும் கையாளுகிறார். சிவபெருமானுடைய அருளானது அமிர்தமழை போலே வர வேண்டும். அந்த அமிர்தமழையும் ஆனந்தத்தை தரக்கூடிய அமிர்தமழையாக இருக்க வேண்டும். அதுவும் என்றும் மாறாததாக நிஜானந்த அமிர்த போதம் என்ற நிலையிலே இருக்க வேண்டும். இதுக்கு பொருள் சொல்ல விழையும் போது ஒவ்வொரு முறையும் நிஜானந்த அமிர்த போதத்தை ஒரே வார்த்தையாக எடுத்துக்கொண்டு பொருள் சொன்னால் இவ்வளவு தூரத்துக்கு அதில் இருக்கிற ருச்சி நமக்கு தெரியாமல் போகும். பகுதி பகுதியாக அந்த ஒரு சப்தத்தை 4 பாகங்களாக பிரித்து கொண்டால் போதம், அமிர்த போதம், ஆனந்தாமிர்த போதம், நிஜானந்த அமிர்த போதம்னு 4ஆக பிரிக்கும். பாடுபவர்கள் கூட இந்த மாதிரி எதான வைத்து பாட முடிந்தால் இன்னும் ரசிப்பதற்கு அழகாக இருக்கும். அந்த நிலையில் அந்த சுவாமி இட்டே இதை கேட்கிறார். நான் அது அப்பு தீர்த்தத்துக்கான க்ஷேத்திரம், காவேரி அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த காவேரி தீரத்திலே அந்த சுவாமி இருக்கிறதுனாலே அந்த கீர்த்தனை முழுக்க தண்ணீரை குறித்த நிறைய குறிப்புகள் எல்லாம் கொடுத்து கொண்டே செல்வார். அதனால் இங்கே அமிர்த போதமாக ஒரு மழை போலே பெய்ய வேண்டும், அதுவும் ஆனந்த அமிர்த போதமாக நிஜானந்த அமிர்த போதமாய் வழங்க வேண்டும்னு சொல்லி அப்பு தீர்த்த க்ஷேத்திரமாக இருப்பதினாலே அந்த சுவாமிகிடத்தே ரொம்ப விசேஷமாக அதை கேட்கிறார். அடுத்து அந்த கீர்த்தனையிலே நிறைய இடங்களிலே தண்ணீரை குறித்து, நதிகளை குறித்து, அந்த நதியினுடைய ஓட்டம் போல பாடக்கூடியது, இதெல்லாமே அதில் நிறைய இருக்க பார்க்கலாம். அந்த க்ஷேத்திரத்தினுடைய சிறப்பு பிரம்மாவுக்கு கர்வபங்கம் பண்ணின இடம்னு அந்த க்ஷேத்திரத்திற்கு ஒரு விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் அனுபல்லவி ஆரம்பிக்கும் போதே அம்புஜாசனாதி சகல தேவ நமனான்னு சொல்லி அம்புஜாசனன் பிரம்மதேவன் தொடக்கமாக எல்லா தெய்வங்களுக்கும் அனுகிரகம் பண்ணினார். அந்த ஸ்தலத்திலே தான் அகிலாண்டேஸ்வரி ரமணனாகவே இருந்தாலும் திருக்கல்யாணம் செய்து கொள்ளாமல் அம்பிகையை சிஷ்யை பாவனையிலே நிறுத்தி அத்தனை தெய்வங்களுக்கும் சுவாமியும் அம்மனுமாக இருந்து குரு சிஷ்ய பாவனையை உணர்த்தி காண்பித்த க்ஷேத்திரம். அதை செய்து கொடுத்தவன்னு சொல்லி ஸ்தலபுராணத்தை அந்த இடத்துல கொண்டு வர அம்புதாதி, கங்கா, காவேரி, யமுனா, காவேரியின் நடுவிலே வைத்து இந்த பக்கம் கங்கையும் அந்த பக்கம் யமுனையையும் சேர்த்து சொல்கிறார். சம்ஸ்கிருதத்திலே ஒரே குணத்தோடு இருக்கக்கூடிய 3 சப்தங்களை எல்லாம் வரிசையாக வைக்கும்போது அதை எப்படி வரிசைப்படுத்துகிறோங்கிறதுக்கு ஒரு லட்சணம் இருக்கணும். ஏனோ தானோன்னு அதை சொல்லிட்டு போக முடியாது. நாமே பேச்சு வழக்கில் சொல்லும்போது கங்கை யமுனை சரஸ்வதினு சொல்லி தான் பழக்கப்பட்டிருக்கோம். மாற்றி கூட யமுனை கங்கை சரஸ்வதினோ சரஸ்வதியை முதல்ல சொல்லியோ சொல்கிறதில்லை. பிரபாவம் யாருக்கு வசத்தியாக இருக்கோ அவங்கள முதல்ல சொல்லி அடுத்தடுத்து சொல்லணும். 3 நதிகள் தான். எப்படி சொன்னாலும் அர்த்தம் மாற போகிறதில்லை. ஆனால் அதை சொல்லும்போது இப்படித்தான் சொல்லணும்னு வைப்பதற்கு காரணம், யாருக்கு பிரபாவம் அதிகமோ, யாருக்கு லட்சணங்கள் ஏதோ ஒரு காரணத்தினாலே ஒன்று இன்னொன்றை மிஞ்சி இருந்ததுன்னா
எது உயர்ந்ததாக இருக்கோ அதை முதல்ல சொல்லி அப்புறம் தான் அடுத்ததை எல்லாம் சொல்லணும்னு ஒரு விதி உண்டு. ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணிடுறார், கங்கா காவேரி யமுனான்னு அதை மூன்றாக பிரிக்கிறார். சரஸ்வதியை சொல்லலை, காவேரியை நடுவுபட்டதாக வைத்து இந்த பக்கம் கங்கையும் அந்த பக்கம் யமுனைன்னு சொல்லி ஒரு ஒரு தொகுப்பை கொண்டு வர அம்புதாதி கங்கா காவேரி யமுனான்னு சொல்லி சொல்கிறார். இதற்கு அர்த்தம் சொல்லணும்னு விழைந்தால் யமுனா நதியை ரஜோகுணம் நிறைந்ததாகவும் காவேரி கங்கா நதியை சத்துவகுணத்திற்கு இடம் என்றும் சொல்கிற வழக்கமும். இந்த மூன்று நதிகளையும் திரிவித குணங்களால் ஆனதுன்னு சொல்லுவாங்க. இதில் யமுனை ரொம்ப எப்போதுமே ஒரு நல்ல கருநீல நிறமாக இருக்கும். அதில் பழகி பழகித்தான் கண்ணனுக்கு அந்த நிறம் வந்ததுன்னு விளையாட்டாக சொல்லுவாங்க. ரொம்ப கருநீல நிறமாக இருக்கும், அடியில் ஆழம் ரொம்ப கனமாக இருக்கும். கங்கை மேலேயே வேகமாக ஓடுறது தெரியும், யமுனை ரொம்ப மெதுவாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் உள்ள ரொம்ப அடர்த்தியாக இருக்கக்கூடியது. இந்த குணங்கள்லாம் பேதப்படுவதனாலே கங்கைக்கு அதிலே சத்துவகுணம் என்றும் யமுனைக்கு ரஜோகுணம் என்றும், சரஸ்வதி நதி கண்ணுக்கே தெரியாமல் கீழிருந்து வந்து தாக்கும் தன்மையில் இருப்பதனாலே அவளுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய குணம், இப்படி மூன்றாக குணம் சொல்வதுண்டு. காவேரியை நடுவிலே வைத்து சத்துவகுணத்திற்கும் ரஜோகுணத்திற்கும் இடைப்பட்டதான ஒரு குணத்தை சொல்கிறார். நாம் குணங்கள் மூன்று என்று எடுத்துக்கொண்டு சத்துவ குணம், ரஜோகுணம், தமசுன்னு சொல்லி மூணு குணமாக சொன்னோம்னா உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் அந்த மூன்று குணத்தாலே பிரிச்சுட முடியாது. ஏதோ ஒன்று இன்னொன்றோடு அதிகப்பட்டு குறைவுபட்டுன்னு கலந்து தான் அந்த குணங்கள் எல்லாம் எப்போதுமே இருக்கும். அதுபோல காவேரியை கங்கைக்கும் யமுனைக்கும் நடுவிலே வைத்து சத்துவகுணம் ஒரு பக்கத்திலே அது எப்போதும் உண்டு, அதை தாண்டி ரஜோகுணமும் கலந்தபடியாக. ஏன்னா இதே க்ஷேத்திரத்திலே காவேரி எந்த இடத்தில் காவேரி அன்னையாக இருந்து வருபவர்களுக்கெல்லாம் தாகம் தீர்க்கிறாளோ அங்கேயே பெருவெள்ளம் எடுத்து வந்து கோவில் பகுதிகளை எல்லாம் சிதைத்த காலங்கள்னு சிலதெல்லாம் உண்டு. அதனாலே இவள் அளவுபட்டு இருப்பது அதிகமாகவும் போகலாம் குறைந்தும் போகலாம்ங்கிற அளவிலே சத்துவகுணம் ரஜோகுணம் ரெண்டும் கலந்தவளாக இருக்கிறாள்னு காண்பிக்க நடுவில் காவேரியை வைத்து ஒரு பக்கம் கங்கை மற்றொரு பக்கம் யமுனையை வைத்து சொல்லுவதுன்னு ஒரு லட்சணம். நான் தனிப்பட்ட விதமாக நினைப்பது, சைவாகமங்களிலே சுவாமி சன்னதியை சுற்றி இன்னென்ன தேவதைகள்னு எழுந்தருள செய்யும் போது சுவாமி சன்னதியினுடைய மேற்கு வாசலிலே இரண்டு பக்கத்திலும் கங்கையும் யமுனையும் காவல் தெய்வங்களாக நியமிக்கப்பட்ட சொல்லியிருக்கு. ஆவாகனம் பண்ணும்போதே மேற்கு வாசலுக்கு ரெண்டு பக்கத்திலையும் கங்கையும் யமுனையும் இருக்கணும்னு சொல்லியிருக்கு. இப்போ திருவானைக்காவலுக்கு போய் தரிசனம் பண்ணோம்னா சுவாமி அங்கே மேற்க பார்த்துருக்க, ஒரு வாசலுக்கு ரெண்டு பக்கத்தில் ஒரு பக்கம் கங்கை யமுனைன்னா நடுவில் தானே காவேரி அங்கேயும் இருக்கு. கர்ப்பகிரகத்தில் உள்ளுக்குள்ளே சுவாமியோடு சேர்ந்து காவேரி தானே எப்போதும் சம்பந்தத்தோடு இருக்கிறாள். காவேரி அங்கேயே பெருக்கெடுத்து கொண்டிருக்கிறாள் இல்லையா. நேராக நின்று அந்த கர்ப்பகிரகத்தை பார்த்தா சுவாமி சொன்ன இந்த அனுபல்லவி வரி வந்துடும், கங்கை யமுனை ரெண்டு பக்கம் இருக்க, நடுவில் காவேரி இருக்கிறாள். அந்த லட்சணத்திலே அப்படியே அந்த ஸ்தலத்திலே நாம் எப்போதும் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு காட்சியை அப்படியே பாடி கொடுக்குறார். இதே இவரே இப்படி நினைத்து கொண்டு தான் பாடினாராங்கிறது நம்மால் நிச்சயமாக சொல்ல முடியாது. ஆனால் மகான் வாக்கியக்காரர்களாக இருக்கக்கூடிய இவர்களுக்கு நாவிலே தெய்வங்கள் துணையாக இருந்து இப்படி பண்ணும்படியாக சொல்லும். ஏதோ ஒரு காலத்தில் அதுக்கு இவ்வளவு தூரத்திற்கு பொருள் கொள்ளலாம், ருச்சியோடு பொருள் கொள்ளலாம் என்பது தெளியும்படியாக அனுகிரகம் பண்ணுவார். இதற்கு ஆகமங்களிலிருந்து இந்த குறிப்போடு எடுத்து பார்த்தால் கங்கையும் யமுனையும் இருபுறம் இருக்க, நடுவே காவேரி அமர்ந்திருப்பவளாக அந்த காவேரிக்கு நடுவே சுவாமி எழுந்தருளி இருக்காருன்னு அந்த கர்ப்பகிரகத்தினுடைய எதிர்ப்பக்கமாக இருக்கக்கூடிய அந்த காட்சியை அப்படியே ஒரு வரியிலே வைத்து பாடுகிறார்னு சொல்லலாம். ஆனால் தீட்சிதருடைய ஐக்கனோகிராஃபின்னு பேச ஆரம்பித்தோம்னா இதெல்லாமே கூட சேர்ந்து வரும். இதுவுமே அந்த ஐக்கனோகிராஃபியில் ஒரு பார்ட்டு தான். அந்த கோவிலில் மட்டும்தான் காவேரி கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே குடியிருக்கிறாள். அங்கேயே பொங்கி வந்து அங்கேயே பெருக்கெடுத்து சுவாமியோடு சூழ்ந்திருந்து அந்த இடத்திலேயே அவள் காட்சி தருகிறாள் என்று சொல்லக்கூடிய சிறப்பு. இப்படி ஒவ்வொன்றாக இந்த கீர்த்தனைகள் எடுத்துக்கொண்டு பார்த்தோம் என்றால் கங்கைக்கும் அம்பிகைக்கும் சொல்லப்படும் ஒரு ஒற்றுமையை சேர்த்து சொல்வார். பர்வதாப்ஜ பிரார்த்திபலிங்க விபோன்னு சொல்லி, அதாவது பர்வதத்திலிருந்து புறப்பட்டு வரக்கூடியவள் மலைமகள் என்று சொல்லப்படும் அம்பிகை, அதே பர்வதத்திலிருந்து புறப்பட்டு வரக்கூடியவள் கங்கையும். அதனால் கங்கைக்கு பார்வதிக்குமாக சேர்த்து பர்வதராஜனை தந்தைன்னு எடுத்துக்கொண்டு பார்த்தால் இரண்டு பெண்களையுமே சுவாமிக்கு தத்தம் செய்து கொடுத்தான்னு பொருள் கொள்ளக்கூடிய அளவிலே ரொம்ப உயர்ந்த ஒரு நிலையிலே பர்வதராஜன் இருக்கான். ரெண்டு பெண்களுமே சுவாமிக்கு தான் அவன் திருமணம் செய்து கொடுத்திருக்கிறான். கங்கையும் சுமக்கிறார், அம்பிகையும் சேர்த்து சுமக்கிறார். அதனாலே பர்வதராஜனுக்கு எந்த விதத்தில் பார்த்தாலும் மருமகனாக சுவாமி வரக்கூடியது. இதெல்லாம் ஒரு ரசோக்தியாக சொல்லக்கூடியது. அந்த ரசோக்திக்கு உங்களுக்கு அந்த புராணம் தெரிஞ்சிருக்கணும், அதை எப்படி மாற்றி வைத்து பாடலாம்னு தெரிஞ்சிருக்கணும், அதிலே கொஞ்சம் நகைச்சுவை கலக்கணும்னா எப்படி கலக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். இதற்கும் தத்துவத்தை தெரிந்து கொண்டிருந்தால் மட்டும்தான் அதை பாடக்கூடியது என்ற அளவிலே சுவாமியை பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொன்றாக இந்த கீர்த்தனையிலே குணங்களை பற்றி கடைசியில் கொண்டு போய் வைப்பார். நிர்விசேஷ சைத்தன்ய நிரஞ்சன குருகுஹ விபோர். குணதத்துவத்தை அங்கே பாடும்போது நிர்விகல்ப சமாதி நிஷ்ட சிவகல்பதோ நிர்விசேஷ சைத்தன்ய நிரஞ்சன குருகுஹ குரோ. இதுவும் அப்படியே மறுபடியும் திருமந்திரத்திலேருந்தே எடுத்துக்கொண்டு சிவபெருமானுடைய லட்சணத்தை திருமூலர் பாடக்கூடிய அளவில் நிர்விகல்பம் மாற்றமே இல்லாதவனாக இருக்கிறான்.
எந்த மாற்றமும் எந்த காலத்திலும் வரக்கூடாததாகவே இருக்கிறார். சதா சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கிறார். அறிவு வடிவமாகவே ஞான வடிவமாகவே எப்போதும் இருக்கிறார். நிரஞ்சனனாக இருக்கிறான்னு இந்த குணங்களை எல்லாம் வைத்து 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 பாடி இந்த கீர்த்தனையும் தலை கட்டுகிறார். இதிலே சொல்லும்போது ஒரு அப்பர் பெருமானுடைய பதிகத்திலே கூட திருவானை காவிலுரை சிவனேன்னு ஆரம்பித்து அவனே ஞானமானனாய்ங்கிறார். அப்பர் திருக்குறுந்தாண்டத்திலே தேவாரத்தில் சொல்றார். ஞானஸ்வரூபமாக சிவபெருமான் இருப்பதை தனித்து ஒரு சிறப்போடு அப்பர் பாடுகிறார். இந்த கீர்த்தனை முழுக்க ஞானத்தை தான் வேண்டியிருக்கார். திரும்ப திரும்ப இந்த கீர்த்தனையிலே பல்லவியில் ஆரம்பித்து ஞானத்தை கொடுன்னு தான் அந்த சுவாமி கிட்டே அவர் கேட்டிருக்கார். அப்பர் தேவாரத்திலே ஞானமானாய்னு சொல்லி ஞான வடிவனாகவே அவர் இருக்கக்கூடியதை சொல்றார். காவேரி கரையிலே இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை பாடும்போது ஞானத்தை கேட்டு பணிந்து முடித்து ஒவ்வொரு நிலையிலும் சுவாமி தீட்சிதர் சுவாமியினுடைய லட்சணங்களை அவருடைய தத்துவத்தை அவர் கொடுக்கக்கூடிய தன்மையை இதெல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறார். கல்பகத்தரோ வேதங்கள் சிவபெருமானை ஸ்தோத்திரம் பண்ணும்போது தவறாமல் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம். ருத்ரத்தில் 2-3 அனுவாக்கத்திலே கல்பத்தரோங்கிறது அப்படியே கற்பக விருட்சமாக சிவபெருமான் இருப்பதை சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கும். இந்த இடத்துலேயும் அவர் கிடைப்பதற்கு ரொம்ப அரிதான ஞானத்தை கேட்கிறார். ஆனால் கேட்கும் விஷயம் என்ன, யார்கிட்ட போய் கேட்கிறோம்னு பார்த்தா சிவபெருமான் கிட்ட கேட்கிறோம். ஸ்ரீருத்ரம் முதல்ல சிவபெருமானை ஸ்தோத்திரம் பண்ணும்போதே இவன் கற்பக விருட்சம்னு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கு. அதனாலே மற்ற இடத்துல கேட்டாலும் கிடைக்காத ஞானத்தை இவரிடத்தை கேட்டு விடலாம்ங்கிற தைரியத்தில் கல்பத்தரோன்னு சொல்லி இந்த கீர்த்தனையில் கொண்டு வர ஸ்ரீருத்ரத்தில் ஒன்றுக்கும் மேலே இந்த கல்பக விருட்சமாக சுவாமி இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அடுத்தது சைவாகமத்திலே யோகபாதம் என்று ஒரு பகுதி உண்டு. அது முழுக்க அஷ்டாங்க யோகத்தினுடைய சிறப்பை சொல்லும். அஷ்டாங்க யோகம்னா 8 அங்கங்களோடு கூடிய யோகம். ஒவ்வொரு நிலையாக கடந்து கடைசியாக சமாதி நிலை கூடுவதற்கு அந்த யோகம் மரபு நமக்கு பயன்படும். அதிலே யமம் நியமம்னு ஆரம்பித்து பிராணாயாமம் ஆசனம் ஒவ்வொன்றா வரும். அதிலே கடைசி நிலை சமாதி நிலை. அந்த சமாதி நிலையையும் நிர்விகல்ப சமாதி என்கிறார். மாற்றமடையாதபடிக்கு எப்போதும் அதிலே கூடிய நிலையிலே சமாதி. இந்த சமாதி இறந்துபட்டு போனதுக்கப்புறம் வைக்கிறது இல்லை. உயிர் வாழும் காலத்திலேயே எல்லா புலன்களும் கட்டுப்பட்டு போய் சிவசிந்தனை மட்டுமே முழுக்க இருக்கும்படியாக சுற்றி நடக்கக்கூடிய எந்த விஷயத்தை பற்றியும் இவங்களுக்கு பிரஜையே இல்லாத அளவிலே சமாதி கூடக்கூடிய நிலை. அந்த நிலையை இவர்கிட்ட கேட்கிறார். ஞானத்திலிருந்து ஆரம்பித்து முதல்ல பல்லவியிலே நிஜானந்தாமிருத போதம் தேகின்னு ஆரம்பித்து ஞானத்தை கேட்டாரே, சரணத்தில் கடைசியில் முடிக்கும் போது நிர்விகல்ப சமாதியை பற்றி பாடி முடிக்கிறார். ஞானத்திலிருந்து தொடங்கி அந்த பயணம் நிர்விகல்ப சமாதியிலே போய் முடியும். சிவஞானம் தலையெடுத்தால் அடுத்தடுத்துன்னு அந்த அஷ்டாங்க யோகத்தின் ஒவ்வொரு படியாக கடந்து கொண்டு போய் நிறைவாக சமாதி நிலையிலே அது நம்மை கொண்டு போய் சேர்க்கும் என்பதை தெளிவுபடுத்துகிறார். இது முழுக்கவே இந்த கீர்த்தனையை அந்த க்ஷேத்திர கீர்த்தனைன்னு கடந்து சைவத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மோட்ச தத்துவத்தை எடுத்துக்கொண்டு விசாரம் பண்ணினா இந்த ஒரு கீர்த்தனையை அதற்கு உதாரணமாகவே காட்டலாம். அதிலே அம்பாளுக்கு நடுவில் என்ன ஸ்தானம், அவள் செய்யக்கூடிய காரியம் என்ன, இதெல்லாமும் நடுவிலே வைத்து 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 சொல்லி தத்துவ விசாரத்தை இந்த கீர்த்தனையிலேயும் இந்த அளவிலே செய்கிறார். அடுத்தது 3வது ரொம்ப பிரபலமான கீர்த்தனை, சார்ங்காராகத்தில் இருக்கக்கூடிய கீர்த்தனை, அருணாச்சலநாதம்னு தொடங்கக்கூடிய தேஜோலிங்க கிருதி. அந்த கிருதியிலேயும் அதில் அந்த ராகமுத்திரையை சொல்லும்போது சுவாமி சோமாஸ்கந்த மூர்த்தியாக இருக்கும்போது அவருடைய இடது மேற்கரத்திலே இப்படி ஒரு மானை பிடித்து கொண்டு இருப்பார். அது எல்லா சோமாஸ்கந்த விக்கிரகத்திலையும் பார்க்கலாம். கபாலீஸ்வரர் கோவில் எல்லா கோவிலையும் பார்க்கலாம். ஒரு மான் குட்டி துள்ளி கொண்டு இருக்கும். அதனுடைய பின்னங்கால்கள் சுவாமி கையில் இறுக்கி பிடிச்சிட்டு இருப்பார். முன்னங்கால் 2 தூக்கி குதித்தபடி இருக்கும். ஒரு நொடிப்பொழுது இப்படி விட்டார்னா அது குதிச்சிடும். ஆனால் அந்த மான் குட்டி அதோடைய தலை சுவாமியை பார்த்து திரும்பி இருக்கா, இல்லை எதிர நம்மளை பார்க்குதா, இல்லை இந்த பக்கத்தில் சுவாமியிலேருந்து அந்த பக்கம் தூரம் பார்த்து இருக்கான்ங்கிறத ஒரு பிம்ப லட்சணமாக சொல்லுவார்கள். எல்லா கோவிலையும் அது சுவாமியை பார்த்து இருக்காது. ஆனால் சுவாமி அந்த மானை இறுக்கி பிடிக்கிறதுங்கிறது மான் அந்த இடத்துல நம்ம மனசை குறிப்பது. ரொம்ப கட்டுப்படுத்த முடியாத மனசு எப்படி வேகமாக போகுமோ அதுபோல மானும் இப்படிங்கிறதுக்குள்ளே 10 அடி தாண்டி போயிடும். அவ்வளவு துள்ளி குதித்து ஓடக்கூடியது. அது கட்டுப்படணும்னா அது சிவபெருமானுடைய சன்னதியிலே மட்டும்தான் கட்டுப்படும்னு காண்பிக்கிறதுக்கு கையிலே ஒரு மானை தூக்கி பிடித்திருக்கார். மற்றபடிக்கு அது ஒன்றும் மானை வைத்துக்கொண்டு ஒன்றும் அஸ்திரமாக பயன்படுத்த முடியாது. யார் மேலே ஏவரத்துக்கெல்லாம் இல்லை. மனசை அவர் எப்படி இறுக்கி பிடிக்கிறேங்கிறத காமிக்கிறார். அந்த அளவிலே நாமும் மனதை இறுக்கி பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம்னு நாம் போய் அங்கே போய் சுவாமியை தியானம் பண்ணும்போது அதை நினைத்து கொள்ளலாம். அந்த மான் அதனுடைய தலையை சுவாமியை பார்த்து திருப்பி இருக்கா, இல்லை எதிர்பக்கத்தில் திருப்பி இருக்காங்கிறத ஒரு லட்சணத்திற்காக சொல்லுவாங்க. அதை வைத்துக்கொண்டு இது எந்த காலத்தை சேர்ந்த திருமேனின்னு ஒரு அளவிலே நாம் குறிப்பாக சொல்லிடலாம். அதிலே திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சுவாமி ஒரு 17ஆம் நூற்றாண்டிலே செய்யப்பட்ட திருமேனி. அந்த திருமேனியினுடைய கையில் இருக்கக்கூடிய மான் ரொம்ப விசேஷமாக சுவாமியினுடைய திருமுகத்தை பார்த்து திரும்பினாப்புல இருக்கும். அது உடம்பு அப்படி வளைத்து கொண்டு இப்படி தலையை திருப்பி போய் சுவாமி முகத்தை அப்படி பார்க்குற மாதிரி இருக்கும். கரத்ருத சாரங்கம்னு சொல்லி அவர் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த சாரங்கம் அற்புதமான கரத்ருத சாரங்கம்னு சொல்லியிருப்பார்.
ரொம்ப விசேஷமான அந்த ஹாரங்கம் மான்குட்டி, கையிலே நீ தாங்கி இருக்கக்கூடிய மான்குட்டி உன்னை திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறது. இதற்கு திருவண்ணாமலை புராணங்களில் வைத்து சொல்லும் போது ஏனைய கோயில்களில் இருப்பது போல் இல்லாமல் இங்கே மான்குட்டி தலையை திருப்பி சுவாமியை பார்க்கறதுக்கு காரணம், அது எப்பயும் போல அந்த பக்கம் இந்த பக்கம்னு பராக பார்த்துட்டு தான் இருந்துதான். பெரிய நாயகர்னு அவருக்கு பேர், திருவண்ணாமலையில் இருக்கிற உற்சவமூர்த்திக்கு. வந்து நின்றவர்கள்லாம் அந்த கம்பீரத்தில் அப்படியே அதிசயித்து போய் சுவாமியை பார்த்து அப்படி கையை தூக்கி கும்பிட்டு சிவபெருமானுடைய நாமங்களை எல்லாம் சொல்லி கூப்பிட்டார்களாம். இத்தனை பேர் கதறி பார்க்கிறார்களே, அப்படி என்ன இங்கே இருக்குன்னு பார்ப்போம்னு அந்த மான் அப்படி திரும்பி பார்த்துதான் சுவாமி ஒரு நிமிஷம் அது அப்படியே அந்த இடத்துலயே ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க அந்த திருமேனி. அதனால இன்னைக்கும் அந்த மான் மட்டும் சுவாமியை பார்த்து இப்படி திரும்பி இருக்கும். அதை போற போக்கில் அப்படியே சொல்லிட்டு போறார், கரந்திருத்த அற்புத கரந்திருத்த சாரங்கம்னு சொல்லி. அந்த மான் ரொம்ப அற்புதமாக இருக்கு, ரொம்ப வினோதமான மானாக இருக்கிறது, கையிலே தாங்கி இருக்கக்கூடிய மான். அந்த ஒரு கீர்த்தனையில மட்டும் இதை விசேஷமாக வைத்து சொல்லுகிறார். அந்த மானுக்கு பின்னாடி இவ்வளவு தத்துவத்தை சொல்லி, சைவ தத்துவத்தை வைத்துக்கொண்டு இதை பார்த்தால் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயத்தை நுட்பமாக கவனித்து அதை கீர்த்தனையில சாகித்யத்தில் கொண்டு வந்து ஒரு இடத்துல வைத்தார்னு சொல்லி கொண்டாடலாம். அந்த கீர்த்தனை முழுக்க பீஜ மந்திரங்கள் இருக்கக்கூடியதெல்லாம் பற்றி பிரபலமாக நிறைய பேர் பேசியிருக்கிறார்கள். அதை தாண்டி அந்த கீர்த்தனையினுடைய மற்றொரு சிறப்பு, சுவாமி அங்கே லிங்கோத்பவராக காட்சி தருவார் திருவண்ணாமலையில். லிங்கத்திலிருந்து உத்பவித்து வந்த மூர்த்தம், அதனாலே அவருக்கு திருவடியும் சிரசும் பார்க்க முடியாததுன்னு ஒரு சிறப்பு உண்டு. திருவண்ணாமலையில் பழைய காலம் வரைக்கும் சுவாமிக்கு அலங்காரம் பண்ணும்போது எப்பயுமே அப்படி தான் பண்ணுவாங்க. சுவாமியினுடைய திருவடியை பார்க்க முடியாது, சிரஸையும் அதே மாதிரி எப்போதும் கிரீடம் வைத்து மறைத்துத்தான் இருக்கும். அபிஷேகம் பண்ணும்போது கூட தலையிலே ஒரு பன்னீர் இலை மாலையை வைத்து சுற்றி திருவடியை எல்லாம் மறைத்துத்தான் செய்து கொண்டிருந்தார்கள். அதெல்லாம் அப்புறம் கால போக்கில் மாறிடுத்து. அந்த சுவாமியினுடைய திருமேனியை முழுக்க பார்க்க முடியாது, குறிப்பாக திருவடியும் திருமுடியும் தரிசனமே பண்ண முடியாது. அப்போ அந்த திருவடியும் திருமுடியும் தெரியலன்னா என்ன செய்வது, சுவாமி எப்படி நான் முழுக்க அனுபவிக்கிறதுனா ஸ்மரணாத்னு சொல்லிட்டாங்க. ஸ்மரணத்தில் வச்சுக்கோங்க. கீழப்பாட்டில் சிந்தையன்னு சொன்னார் இல்லையா, மனசு முழுக்க அவர் வந்துட்டாருன்னா ஸ்மரணித்து கொண்டிருந்தாலே போரும், அந்த திருவுருவம் தன்னையே தான் காட்டி கொடுக்கும். அதனால ஸ்மரணாத் அருணாச்சலம்னு சொல்லி ரொம்ப பிரபலமான வாக்கியம் எல்லாம் உண்டு, புராண வாக்கியம் எல்லாம். அதை அப்படியே எடுத்துக்கொண்டு தான் அனுபல்லவியிலே ஸ்மரணாத் கைவல்ய பிரதன்னு விட்டார். ஸ்மரிப்பதின் மூலமாக மட்டுமே நமக்கு கைவல்யத்தை கொடுக்கக்கூடிய பெருமான். கேட்டதையெல்லாம் ஸ்மரித்து கொண்டே இருந்தாலே கொடுக்கக்கூடிய பெருமான். ஸ்மரிக்கணும்னா மனசு கட்டுப்படணும், அந்த மான்குட்டி மாதிரி. இவ்வளவு தூரத்திற்கு அதை தொடர்புபடுத்தி பார்த்தால்தான் அந்த கீர்த்தனையினுடைய ருச்சியை அடுத்த அளவுக்கு நாம் கொண்டே போக முடியும். திருவண்ணாமலையை ஸ்மரிக்கிறது, திருவண்ணாமலையை ஸ்மரித்தாலே முக்தின்னு சொன்னால் என்னைக்கோ ஒரு நாள் எப்பயோ யாரோ சொன்ன போது கேட்டுட்டு மறக்கிறது இல்லை. ஸ்மரணம் முழுக்க திருவண்ணாமலையாக இருந்தால் ஸ்மரணாத் முக்தி. என்னைக்கோ ஒரு நாள் நான் நினைச்சுட்டேன் அதனால் எனக்கு எப்படி முக்தி உண்டுன்றதெல்லாம் எண்ணம் இல்லை. அங்கே ஸ்மரணைன்னு வந்துட்டு அது திருவண்ணாமலையை தவிர்த்து மற்ற ஸ்மரணையே இல்லைன்னு சொன்னால் அவங்க அங்கே நேராக போக வேண்டியதில்லை. அவர் புறப்பட்டு வந்துடுவார், வந்து தன்னை காட்டி கொடுத்து சேர்த்துப்பார். ஸ்மரணாத் கைவல்ய பிரதம் சரணாரவிந்தம். அந்த திருவடியை ஸ்மரணம் செய்து கொண்டே இருந்தால் ஸ்மரணாத் சரணாரவிந்தம் கைவல்ய பிரதம்ங்கிறார். அந்த திருவடியை ஸ்மரித்து கொண்டே இருந்தால் கைவல்யத்தை கேட்பதை விட அதிகமாக கொடுக்கக்கூடியவர். இந்த கைவல்ய மோட்சத்தை பற்றி சொல்லும்போது அது அத்வைதத்தில் மட்டுமே இருப்பது போலேன்னு ஒரு வாதம் எல்லாம் நிறைய உண்டு. கைவல்யத்தை பற்றி சிந்திக்காத வேதாந்த சமயங்கள் இல்லை. ஏனைய சமயங்களும் கூட கைவல்யத்தை பற்றி நிறைய விசாரம் செய்திருக்கின்றன. ஆனால் அத்வைதத்திலிருந்து அது கொஞ்சம் மாறுபடுகிறது. மற்றவர்கள் அதை பார்க்கக்கூடிய விஷயம் மாறுபடுகிறது. அது உடம்பை துறந்த பிறகு முக்தி, உடம்போடு இருக்கும் போதே மோட்சம், இதையெல்லாம் பற்றி ஒவ்வொருத்தருக்கும் நிறைய பேதங்கள் உண்டு. அந்த அளவிலே அந்த பேதத்தை பார்க்கிறோம். சைவ சித்தாந்தத்திலேயும் கைவல்ய முக்தியை பற்றி விசாரம் உண்டு. இங்கே இருக்கும் காலத்திலேயே அப்போதே மோட்சத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பது போலே இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு உயரலாம். எப்போதுன்னா சுவாமியை மட்டுமே ஸ்மரித்து கொண்டிருந்தால். அதனால்தான் ஸ்மரணா சரணாரவிந்தம் கைவல்ய பிரதம்னு சொல்லி திருவண்ணாமலை எம்பெருமான் அவருடைய திருவடியை பார்க்கவே முடியாது. ஆனால் மனசில் அதை ஓவியமாக வரைந்து கொண்டு எந்த திருவடியை பார்ப்பதற்கு மகாவிஷ்ணு வராகவதாரம் எடுத்து போய் தோற்று வந்தாரோ அதை சிந்தித்து கொண்டே இருந்தாலே முக்தி. பார்ப்பதற்கு கடினம், நேரில் போனாலும் கிடைக்காது. ஆனால் ஸ்மரித்து கொண்டே இருந்தால் அது உங்களை மோட்சகதிக்கு கொண்டு செல்லும் என்று அங்கேயும் மறுபடியும் சைவாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய யோகபாதத்தை வைத்து பேசியிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு நிலையிலும் சிவபெருமான கீர்த்தனைகள் என்று வந்துவிட்டாலே சிவாத்வைத்தம்னே ஒரு பிரிவே உண்டு. அத்வைத்தத்தில் சிவபெருமானை முன்னிட்டு செய்யக்கூடிய ஒரு அத்வைத பாவம், அதை கைகொள்வார். சைவாகமங்களை எடுத்துக்கொள்வார். இப்படி அந்தந்த நிலையில் ஒரு ரொம்ப விசேஷமான கீர்த்தனை திருவாரூர் தியாகராஜ சுவாமி விஷயமாக ஸ்ரீராகத்தில் பாடின மகாத்வஜாரோக, தியாகராஜ மகத்வஜாரோகன்னு சொல்லி திருவாரூரினுடைய அந்த 50 நாள் பிரம்மோற்சவத்தை ஒரு கீர்த்தனையிலே வைத்து பாடியிருப்பார். அதில் ஆகம சித்தாந்த பிரதிபாத்தியம்னு அந்த அனுபல்லவி ஆரம்பிக்கும், சரணம் ஆரம்பிக்கும். ரொம்ப விசேஷமான அந்த ஒரு பதம் ரொம்ப முக்கியமானது, ஆகம சித்தாந்த பிரதிபாத்தியம். சைவாகமங்கள், சைவ சித்தாந்தம் அதை பிரதிபலிக்கும் விதமாகத்தான் இந்த உற்சவமே நடக்குதுங்கிறத அந்த இடத்துல எடுத்து காண்பிச்சிருப்பார்.
சிவாலயத்தில் உற்சவம்னா 10 நாள் ஏதோ திருவிழா, 63 தேர், போகிறோம், கடைக்கெல்லாம் போகிறோம், சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறோம், நாதஸ்வர இசைக்காக போகிறோம், அதெல்லாம் இருக்குது. வாஸ்தவத்தில் முதல் நாள் கொடி ஏற்றி கடைசி நாள் ராத்திரியில் கொடி இறக்கி இதெல்லாம் பார்த்தா சுவாமி செய்யக்கூடிய பஞ்சகிருத்தியத்தை வெளிப்படுத்தும் விதமாக இருக்கும். முதல் நாள் காலை வேளையிலே கொடியேற்றுவார்கள். ரொம்ப உன்னதமாக இருக்கக்கூடிய காலை வேளை சிருஷ்டி காரியத்தை செய்வது போலே, படைத்தல் தொழிலை செய்வது போலே துவஜாரோகணம் செய்து அந்த கொடி ஏறி இருக்கிறது. அடுத்தது படைத்து விட்டால் ஒரு விஷயம் எப்போதுமே கடைசியில் சம்ஹாரம் பண்ணணும், அதை முடித்து கொடுக்கணும், சுவாமி நிறைவுபடுத்தி கொடுக்கணும். அதனால்தான் ராத்திரி வேளையிலே துவஜாரோகணம் பண்ணுவாங்க. கொடியை இறக்கக்கூடிய காலம் ராத்திரி வேளையாக இருக்கும். அது சுவாமி செய்யக்கூடிய சம்ஹாரத்தை குறித்து வரக்கூடியது. படைத்தல் சம்ஹாரம் இது ரெண்டும் வந்துடுத்துனா, சிருஷ்டியும் சம்ஹாரம் வந்துடுத்துனா நடுவில் காத்தல் அழித்தல் இதெல்லாம், காத்தல் மறைத்தல் இதெல்லாம் வரணுமே. காக்கும் பொருட்டு தான் சுவாமி ரதாரோகணம் பண்ணி போகிறார். தேரிலே சுவாமி புறப்பட்டு போகிறதுங்கிறது ரக்ஷணார்த்தமாக செய்வது. படைத்த பொருளெல்லாம் காக்கப்பட வேண்டும் அப்படின்னா மகாராஜா தான் காப்பாற்றுவார். காக்கும் தொழில் மகாராஜாவுக்கு தானே கொடுக்கப்பட்டிருக்கு, அவர் தேரில் தானே புறப்பட்டு வரார். அதனாலே விசேஷ உற்சவமாக படைத்தவன் யாரோ அவன் தான் காப்பாற்றுகிறான்னு காண்பிக்க ரதாரோகணம் பண்ணி தேரிலே புறப்பட்டு வந்து எல்லாருடைய நலத்தையும் விசாரித்து கொண்டு செல்கிறார். அடுத்தது இதுக்கு ரெண்டுத்துக்கும் மூணு ஆயிடுத்து. ஆனால் சொல்லுவது பஞ்சகிருத்தியம், 5 தொழில்னு சொல்லியிருக்கோம். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இது தாண்டி திரோதானம் அனுகிரகம்னு 2 சொல்லப்பட்டிருக்கு. திரோதானம் என்பது மறைத்தல். ஒரு விஷயத்தை நமக்கு எந்த நிலையில பக்குவம் வருதோ அது வரைக்கும் மறைத்து வச்சிருப்பார். அந்த பக்குவம் கூடியதுக்கு அப்புறமா தான் காண்பித்து கொடுப்பார். கண்ணுக்கு முன்னாடியே இருக்கும், ஆனால் மறைத்து வைத்திருக்கார் இல்லையா. ரகசியம்னுலாம் சொல்கிறோம், சிதம்பர ரகசியம்னு அது திரோதானம் தான், மறைத்து வைத்திருக்கிறது. அந்த மறைக்கும் தன்மையை காண்பிப்பதற்கு பிக்ஷாடனராக ஒரு நாள் சுவாமியை எழுந்தருள பண்ண சொல்லியே ஆகமங்கள் சொல்லியிருக்கு. நான் வீதியிலே அவரே எழுந்து வந்தார். ஆனால் ரிஷிபத்னிகள் எல்லாம் என்ன நினைத்து கொண்டார்கள்னா வேற மாதிரி நினைத்து கொண்டு அவரை அணுகினார்கள். அதனால என்ன நன்மை ஏதாவது ஆச்சானா ஒன்றும் இல்லை. இப்போ அகங்காரம் அங்கே இருந்ததுனாலே மறைக்கப்பட்டது அவருடைய ஞானம். கற்பிலே நம்மை போல யாரும் இல்லைன்னு அவர்கள்லாம் நினைத்தார்கள். சுவாமி அவருடைய கற்பு ஒன்றுமில்லைன்னு விளையாட்டா காண்பித்து போய்விட்டார். அதனால் பிக்ஷாடனர் புறப்பாடு உண்டு. கபாலியனுடைய உற்சவ பத்திரிகை எடுத்து பார்த்தால் ஒரு நாள் பிக்ஷாடனராக காலையில் புறப்பட்டு வருவார். சிதம்பரத்தில் எல்லா சிவக்ஷேத்திரத்திலையும் உண்டு. ஒரு நாள் பிக்ஷாடன மூர்த்தி புறப்படுவார். அது திரோதானத்தை குறித்து வருவது. மறைப்பார் அவர். அந்த ஞானம் இல்லை அப்படின்னா அந்த தெளிவு பிறக்கும் வரையிலும் அந்த விஷயத்தை மறைத்து வைப்பார்னு காண்பிப்பதற்கு பிக்ஷாடனராக புறப்பட்டு வருவார். கடைசியா 5வது அனுகிரகம்னு சொல்லியிருக்கு. சுவாமி தீர்த்தம் கொடுப்பது அனுகிரகார்த்தமாக செய்வது. ரொம்ப பேர் உற்சவம்னாலே 5ஆம் திருநாள் போவோம், 7ஆம் திருநாள் போவோம், 8ஆம் திருநாள் 63 போயிட்டு வந்துடுறோம். தீர்த்த உற்சவம் அங்கே என்ன நடக்குதுன்னு கூட நமக்கு யாருக்கும் பெருசாக தெரிஞ்சிருக்காம போயிடும். அனுகிரகம்னா தீர்த்த உற்சவத்தில் தான். தீர்த்தவாரின்னு போடுற நாளில் நம்ம பெருசாக அதை கவலையப்பட்டுக்கிறது இல்லை. நமக்கு கூட்டம் பெருசாக இருக்கணும், சுவாமி பெரிய பெரிய மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு வந்தால் தான் விசேஷம் நினச்சிட்டு இருக்கோம். தீர்த்தவாரியில் அவசியம் கலந்துக்கணும். சுவாமி அந்த 10 நாள் உற்சவத்திலே அனுகிரகம் செய்வதென்பது அவபிரத ஸ்நானம் கண்டொருளும் தீர்த்த உற்சவத்தில் தான். இது முழுக்க 5 தொழிலையும் பஞ்சகிருத்தியத்தையும் உற்சவத்தின் மூலமாக காட்டி கொடுக்குறாரு இல்லையா. அப்படியே அதை திருவாரூர் பிரம்மோற்சவத்தை குறித்த கீர்த்தனையிலே, அந்த ஸ்ரீராக கீர்த்தனையிலே கொண்டு வரார். அதனால தான் அந்த உற்சவத்தை விவரிக்க தொடங்கும் போது அங்கேயே ஆரம்பிச்சுடுறார். இந்த உற்சவமே முழுக்க ஆகம சித்தாந்த பிரதிபாத்தியம்ங்கிறார். இது கேளிக்கை வேடிக்கை சந்தோஷத்துக்காக உல்லாசத்துக்காகன்னுட்டு இல்லை. இந்த உற்சவம் முழுக்க ஆகம சித்தாந்த பிரதிபாத்தியமான உற்சவம் இது. அதனால தான் அடுத்த சரணத்தில் பாடும்போது சிருஷ்டிஸ்வரூப வசந்த வைபவம்னு ஆரம்பிப்பார். பஞ்சகிருத்தியத்திலே முதல் தொழிலாக சொல்லப்படும் சிருஷ்டி காரியத்தை வசந்த உற்சவம் காண்பித்து கொடுக்கிறது. தியாகராஜவனுடைய வசந்த உற்சவங்கிறது சிருஷ்டி காரியத்தை இப்படி ஒவ்வொன்றா கொண்டு போய் அனுகிரகாத்மக பாத தரிசனம்னு பஞ்சகிருத்தியத்திலே 5ஆவதாக இருக்கக்கூடிய தொழில் பாத தரிசனம் என்னைக்கு காட்டி கொடுக்கிறாரோ அது அனுகிரகார்த்தமாக செய்யப்பட்டது. ஒவ்வொன்றாக 5 தொழிலையும் சுவாமி எப்படியெல்லாம் செய்து காண்பிக்கிறார்னு அந்த உற்சவ பிரக்கிரியிலே வைத்து கொண்டு பாடுவார். அதையும் நாம் சுவாமியினுடைய சைவசித்தாந்த தத்துவத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தால் இன்னும் தெளிவாகவே புரியும். அடுத்து ஒரு 2 சின்ன கீர்த்தனைகள் மட்டும் பார்த்துடலாம். சிவபரத்திலே சுவாமியை வழிபடுவது அது ஒன்று, சிவபூஜை செய்கிறது ஒரு நிலை. அடுத்த நிலையிலே சிவனடியார்களை பூஜிக்கணும். அடியார்கள் விஷயத்தில் அபச்சாரப்பட்டு விட்டால் அது எல்லா தெய்வங்களுமே மகாவிஷ்ணுவாகட்டும் சுவாமி ஆகட்டும் எல்லாருக்குமே பாகவதர்கள் விஷயத்திலே அடியார்கள் விஷயத்திலே அபச்சாரப்பட்டு விட்டால் அவர்களுக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. சுவாமியால் கூட மன்னிக்க முடியாதான். அடியார்கள் விஷயத்தில் அபச்சாரப்பட்டு விட்டால் அவர்கள்கிட்டயே போய் மன்னிப்பு கேட்டு நீங்கள் அபராதத்திலிருந்து நீங்களாமே தவிர்த்து, அதனால அவர்களை வழிபடணும்னு சொல்லியிருக்கு. அடியார்களை பூஜிக்கணும்னு சொல்லியிருக்கு. அது சிலர் சொல்லும்போது கேட்க கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். முத்துசாமி தீட்சிதர் சுவாமியை தவிர யாரையுமே பாடினதில்லை. அவர் பண்ணின ஒரே ஒரு நரஸ்துதி உண்டு, தக்காராகத்திலே சுந்தரமூர்த்தியும் கீர்த்தனைம்பாங்க. அது நரஸ்துதி கிடையாது. அது நரஸ்துதி கிடையவே கிடையாது. எக்காரணத்தை கொண்டு முத்துசாமி தீட்சிதர் நரஸ்துதி எல்லாம் பண்ணலை. எட்டப்ப பூபதியை பாடினது கூட அவன் கோயிலுக்கு இவ்வளவு தூரம் செய்திருக்கிறார் என்ற நிலையிலே எட்டப்ப பூபதியினுடைய கைங்கரியத்தை ஓரிரு கீர்த்தனைகளிலே குறிப்பதாக சொல்லப்படுகிறதே தவிர அதுவும் நரஸ்துதி எல்லாம் கிடையாது. நரஸ்துதி பண்ணுவதற்கு அவசியம் கூட சுவாமிக்கு இருந்தது.
அதிகபட்சம் நரஸ்துதி பண்ணினா என்ன கிடைக்கும்? பட்டம், பரிசு, காசு, பணம். இது எதற்காகவாவது எங்கேயான சுவாமி நின்றுருக்காரா? எங்கேயும் இல்லை. நாம தான் இன்னைக்கு நாத ஜோதி அது நிறைய பட்டங்கள்லாம் கொடுக்குறோம். தனக்கு இப்படி ஒரு பட்டம் வரணும்னு எங்கேயான அவர் முயற்சி பண்ணியிருப்பாரா, யோசிச்சிருப்பாரா? எத்தனை மகாராஜாக்கள் இருந்தாங்க, எவ்வளோ பிரபுக்கள் இருந்தாங்க. ஒருத்தருடைய சபையில் போய் சுவாமி ஆஸ்தான வித்வானா சேர்ந்துருந்தாருன்னா எல்லா சௌகரியத்தையும் அவரை அதெல்லாம் கொடுத்துருக்க போகிறாங்க. என்ன கவலை? தொலைந்து போன தம்பி கூட என்ன ஆனாருன்னு தெரியாமல் தேடிக்கிட்டு வர வேண்டிய நிலைமை. அதனால் இவர் நரஸ்துதி ஒரு காலத்திலையும் பண்ணது கிடையாது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பாடினது நரஸ்துதியும் கிடையாது. ரொம்ப விசேஷமான கீர்த்தனை சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய சிறப்பை பாடுவார். அதில் இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாரையும் விட்டுட்டு சுந்தரரை மட்டும் எடுத்து பாடியிருக்கார். காரணம், திருவாரூரிலே தியாகராஜா சபையிலே மகாராஜாவாக எழுந்தருளியிருப்பார். அவருக்கு நேர் எதிரே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நிற்பார். தியாகராஜாவுக்கு நேர் எதிரே நிற்பார். தியாகராஜாவுக்கு அங்கே சாயரட்சையிலே ஆயிட்டு இருக்கும். தீபாராதனை ஆகும்போது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் நேராக ஆகும். இவருக்கும் அவருக்கும் ஒரே நேரத்திலே தீபாராதனை ஆகும், ஒரே நேரத்தில் உபச்சாரம் எல்லாம் ஆகும். இங்கே தரிசனம் பண்ணிட்டு அப்படியே தலையை திருப்பினா அங்கே ஒரு 100 அடி தாண்டி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சன்னதியில் நடக்கும். தியாகராஜருடைய கண்ணாடி பிம்பம்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சொல்கிறோம். தியாகராஜாவுக்கு எதிர்க்கே ஒரு கண்ணாடியை வைத்தோம்னா அதிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பிம்பம் விழும்னு சொல்லப்பட்டிருக்கு. தியாகராஜாவினிடத்தே தீட்சிதர் கொண்டிருந்த பக்தி, அவருக்கு இருந்த அந்த ஸ்ரத்தையெல்லாம் நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. தியாகராஜர் தான் அவருக்கு ஸ்மரணையிலேயே எப்போதும் இருந்தார். அப்பேற்பட்ட திருவாரூர் தியாகேச பெருமான் எந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக அவ்வளவு இறங்கி வந்து அன்பு பாராட்டினாரோ அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை முத்துசுவாமி தீட்சிதர் தனியே ஒரு கீர்த்தனையிலே வைத்து பாடுறார். அதனால்தான் அந்த கீர்த்தனையினுடைய லட்சணத்தை, அது சமட்டி சரணம் தான், சின்ன கீர்த்தனை தான். ஆனால் சுவாமியையும் சுந்தரரையும் சேர்த்து பாடினது போலே பாடியிருப்பார். அந்த இடத்துல சுந்தரர்ங்கிற அந்த ஒரு சப்தத்துக்கு அழகா இருப்பவன் பொருள் எடுத்துக்கிட்டா சுவாமிக்கே இந்த கீர்த்தனை அப்படியே பொருந்தி வரும். ஸோ சைவத்தாந்தம் என்ன சொல்றதுன்னா, சுவாமிக்கும் அவன் அடியார்களுக்கும் பேதம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. நாமத்திலேயோ ரூபத்திலேயோ குணத்திலேயோ பேதம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. அதனால தான் சிவனடியார்களும் ஜடாபாரம் தரிப்பது, ருத்ராட்சம் அணிந்து கொள்வது, பஸ்மதாரணம் செய்வதுன்னு சுவாமி என்னெல்லாம் செய்து கொள்கிறாரோ அதையெல்லாம் அவர்களும் செய்து கொள்கிறார்கள். அந்த விதத்தில் இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குறித்த அந்த கீர்த்தனையிலே சுந்தரமூர்த்திம் ஆசிரயாமின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அவருடைய திருவடிகளை நான் பணிந்து தொழுது கொள்ளுகிறேன்கிறார். அவருக்கு லட்சணம் சொல்லும்போது சிவபூசுர குலாப்தி சந்திரம். பூசுரர்கள்னா பிராமணர்கள், இந்த உலகத்திலே வாழக்கூடிய தேவர்கள். சுரர்னா தேவர்கள், பூசுரர்னா இந்த பூமியிலேயே வாழக்கூடிய தேவர்கள். இது பிராமணர்கள் அர்த்தமா. அதுக்கு முன்னாடி சிவஹன்னு ஒரு சப்தத்தை சேர்த்திருக்க. சிவபூசுர குலாப்தி சந்திரம். சிவபூசுரர்கள்னா பிராமணர்களுக்குள்ளே தனித்து சிறப்போடு இருக்கக்கூடிய சிவவேதியர்கள்னு சொல்லப்படும் சிவாச்சாரியர்கள். அவங்களுக்கு தான் கோவில்களில் சுவாமி திருமேனியை தீண்டி பூஜை செய்வதற்கான உரிமை வழங்கப்பட்டிருக்கு. அது பாரம்பரியமாக இருந்து வருவதுன்னு சொல்லப்படுகிறது. சைவாகமங்களும் யார் ஒருத்தர் சிவாச்சாரியர் மரபில் வராங்களோ அவங்களுக்கு தான் ஆச்சார அபிஷேகம் பண்ணி அவங்க தான் சிவ பூஜை பண்ணணும், கோயிலில் பண்ணக்கூடிய பூஜை அவர்களுக்கு தான் அருகதைன்னு சொல்லியிருக்கு. அதனாலே அவரை அந்த குலத்தில் தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதாரம் பண்றார். சிவாச்சாரியார் மரபிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தோன்றினார். அதனால் சிவபூசுர குலாப்தி சந்திரம் கருணாசாந்திரம், கருணையே வடிவாக இருக்கக்கூடியவர். இப்படி என்ன சுந்தரமூர்த்தி சுவாமிகள் விஷயத்தில் கருணையை இவர் என்ன பார்த்தார்னா, சுந்தரர் அவதாரம் பண்ணி திருவாரூருக்கு வந்து தியாகராஜ சுவாமியை பாடினாரோ, திருவாரூர் தியாகராஜ பெருமானுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்குன்னு இன்னி வரைக்கும் நாம் கொண்டாடிட்டோம். அவர் ஒருத்தர் இல்லைன்னா தியாகராஜாவுக்கு இவ்வளவு பெரிய முகவரி கிடைத்திருக்குமான்னு நம்மளால சொல்ல முடியும். சைவ சமயத்தின் தலைமை பீடமாக அது இருந்து அதற்கப்புறம் வந்த அத்தனை மகாராஜாக்கள், சோழராஜாக்கள் காலத்திலேருந்து ஆரம்பித்து மராட்டிய மன்னர்கள் வரையில் தஞ்சை பிரதேசத்தை ஆட்சி செய்த எல்லோருமே குலதெய்வமாக அந்த சுவாமியை கொண்டாடினாங்கன்னா சுந்தரர் விஷயமாக இவ்வளவு தூரத்திற்கு அந்த எம்பெருமான் செய்த லீலைகளின் காரணமாகத்தான் அவரை கொண்டாடினார்கள். அவரை கொண்டாடுகிறேன்கிறார். அவருடைய சிறப்பை சொல்லும் போது கந்தர்ப்ப விடம்பன விக்கிரக காந்தியம். திருவாரூர்ல வாஸ்தவத்தில் அந்த விக்கிரகத்தை பார்த்தோம்னா இவர் சொல்லியிருக்கிற மாதிரி மன்மதன் மாதிரி தான் இருப்பார். ஆபரணம் எல்லாம் இல்லாமல் சின்னதாக ஒரு வஸ்திரம் மட்டும் சாத்தி அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தரிசனம் பண்ணோம்னா அந்த சிரிப்பும் அழகும் அப்படியே மன்மதன்னா கோடி மன்மதன் தோத்து போவான்ங்கிற அளவிலே அந்த சிரிப்பும் அழகும் இருக்கும். சுவாமி நித்திய தரிசனம் பண்ணியிருப்பார். அதனால் அந்த அழகிலே ஈடுபட்டு இவ்வளவு தூரத்துக்கு சொல்றார். மன்மத ரூபமே இருந்தாலும் கூட அவர் காமக்ரோதங்களை எல்லாம் வென்றவர்னு சொல்றார். அடுத்த வரியிலே காமக்ரோதாதிரகித உபாஸ்தி, காமமோ குரோதமோ இல்லாதவர். ரொம்ப முக்கியமான குணம் சுந்தரருக்கு சொல்வது காரணம். சுந்தரருடைய லட்சணம் எப்போதுமே அவர் அழகா ஆபரணம்லாம் தரித்திருப்பார், பட்டு வஸ்திரம் உடுத்தியிருப்பார், மாலை எல்லாம் போட்டுட்டு தான் இருப்பார். நீங்கள் 4 புகைப்படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சுவாமியோட சித்திரத்தை பார்த்தீங்கன்னா ஞானசம்பந்தர் ரொம்ப குழந்தையாட்டம் இருப்பார். அப்பர் ஒரு சின்ன கௌபீனம் கட்டியிருப்பார். மாணிக்க வாசகரும் கௌபீனம் தான் தரித்திருப்பார். சுந்தரர் மட்டும்தான் திருக்கல்யாண கோலத்திலேயே இருப்பார். சுவாமியை அவர் அப்படித்தான் ஆசீர்வாதம் பண்ணார். உன்னுடைய ஒரு கல்யாணத்தை நான் தடுத்து நிப்பாட்டினேன், மனசுக்கு ஒரு மாதிரி சஞ்சலமா இருக்கு, நித்தியமும் கல்யாண கோலத்திலேயே நீ இருன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டார். சுந்தரர் எப்போதுமே சந்தனம் பூசிப்பார், நல்ல அழகா மாலை போட்டுப்பார், பட்டு வஸ்திரம் தரித்துக் கொள்வார், இதெல்லாம் இருக்குமா.
இதெல்லாம் பக்தர்களுக்கு இது லட்சணமானு கேட்டால் சுந்தரர் எப்பேற்பட்டவர்னா காமக்ரோதங்கள் எல்லாம் வென்றவர். அதிரகித உபாசித்தம்ங்கிறார்களே, உபாசாந்தின் என்ன காரணத்தினாலேன்னா சுந்தரர் அதையெல்லாம் கடந்து வந்துட்டார். அவர் ரொம்ப வாசமாக சந்தனம் யாராவது வாங்கிட்டு வந்து கொடுத்தா அதை நீங்கள் பூசிக்கோங்கன்னு சொன்னால் அதை எடுத்து அப்படியே முகர்ந்து பார்ப்பார். நாம இருந்தால் அந்த வாசனை இப்படி நம்மளை பிடித்து இழுத்ததே, ரொம்ப சந்தோஷமாக இருக்கே, புலன்கள்லாம் அப்படி ஒரு புத்துணர்ச்சி பெற்றதே நினைப்போம். சுந்தரர் அந்த வாசத்தை நுகர்ந்து பார்த்துட்டு தியாகராஜ சுவாமியினுடைய திருவடி இது மாதிரி தான் ரொம்ப நறுமணத்தோடு இருக்கும் போல இருக்குன்னு நினச்சிப்பார். நல்லா சமைத்து பஞ்சபக்ஷண பராண்ணம் எல்லாம் பரப்பி நமக்கு ஒரு இலை போட்டு சாப்பாடு கொடுத்தா ருச்சியை ரொம்ப ரசித்து சாப்பிட்டு முடிச்சு ரொம்ப நல்லா இருந்தது, வயிற்றுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, குளிர்ச்சியாக இருந்ததுன்னு நினைப்போம். அவர் சாப்பிட்டு முடித்தார்னா சுவாமியினுடைய திருவதரத்திலேருந்து வரக்கூடிய சொற்கள்லாம் நம்ம மனசை இப்படித்தான் நிரப்பும் போலன்னு நினைத்துக் கொள்வாராம். எந்த அனுபவத்தையும் சிவானுபவமாக கொள்வார். அதனாலே தான் அவருக்கு 1க்கு 2 திருக்கல்யாணங்கள், 2 திருக்கல்யாணத்திலையும் பரிபூர்ணமாக ஈடுபட்டார். ஆனால் அந்த எந்த ஈடுபாடுமே உடல் சார்ந்ததான இன்பத்தோடு கூடியது இல்லை. அது எல்லாவற்றிலும் சிவத்தை பார்த்தார்னு சொல்லப்படுகிறது. அதனாலே அவர் ஒரு காமக்ரோதாதிரகித உபாசாந்திம், அதையெல்லாம் வென்றவர் என்ற அளவிலே அதையெல்லாம் ரொம்ப சாமான்யமாக ஜெயித்து கொண்டு போயிட்டார். மந்தஸ்மித மிருது கந்தனம், அழகான அந்த சிரிப்பு, பேச்சு ரொம்ப மிருதுவாக இருக்குமா, ரொம்ப மிருதுவாக பேசக்கூடியவர். சுந்தரருடைய பக்கத்தில் இருந்து தினம் பேசி பழகியவர் மாதிரியே சொல்கிறார். அழகான சிரிப்பு திருமேனியிலே இருக்குது, விக்கிரகத்தில் இருக்குது. ஆனால் அந்த மிருதுகந்தனம், அந்த பேச்சு மிருதுவாக இருந்தது. என்ன வாஸ்தவத்திலே சுந்தரருடைய தேவார தொகுப்பிற்கு திருப்பாட்டுன்னே பேர். அது இசைனா இசையாகவே இருக்கும், ரொம்ப மிருதுவாக இருக்கும் செவிகளுக்கு. இப்படியெல்லாம் சுந்தரருடைய சிறப்புகளை அந்த சுவாமியினுடைய ஸ்வரூபத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு அதனுடைய விசேஷத்தை ரொம்ப ரசித்து பாடியிருக்கார் ஒரு கீர்த்தனையிலே. கடைசியாக சிவபெருமானுடைய ரொம்ப அப்ஸ்ட்ராக்ட் நேச்சர், ஒரு தத்துவத்துக்குள்ளே அவரை கட்டுப்படுத்த முடியாது. நிறைய அடியார்கள் கேட்கக்கூடிய கேள்வி, சுவாமிக்கு மட்டும் ஏன் எப்பயும் பிரதானமாக சிவலிங்கத்தை வச்சுடுறோம்? எவ்வளவோ திருக்கோலங்கள்லாம் இருக்குது, கல்யாண சுந்தரர், சோமாஸ்கந்தர், நடராஜர் இதெல்லாம் இருக்கே. கர்ப்பகிரகத்தில் ஏன் இந்த திருக்கோலங்களை வைக்காமல் ஒரு லிங்க தத்துவத்தை வச்சுட்டு பிரதான சன்னதியிலே லிங்கமாகத்தான் இருப்பார்னு ஏன் அப்படி ஒரு நியதி வந்ததுன்னு கேட்டால், எத்தனையும் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் ஆந்தனையும் எவ்வளோ முயற்சி பண்ணினாலும் சிவபெருமானை ஒரு குறிப்பிட்ட வடிவத்திற்குள்ளே பரதத்துவ நிலையில் இருக்கிற சிவபெருமானை அடக்கிவிடவே முடியாது என்ற காரணத்தாலே வடக்கே தெற்கேன்னு பேதமே இல்லாமல் எங்கெல்லாம் சிவாலயம் இருக்கோ அங்கெல்லாம் பிரதானமாக சிவலிங்க தத்துவத்தை வைத்து விடுகிறோம். மற்றைய தெய்வங்கள் அது மாதிரி அந்த ஸ்வரூபத்திற்குள்ளே கட்டுப்படும், சிவதத்துவத்தை அது மாதிரி நம்மால் கட்டுப்படுத்த முடியாதுங்கிறதுனாலே லிங்கம்னு சொல்லி ஒரு சின்னமாக வைத்து விடுகிறோம். அதற்குள்ளே அவர் எவ்வளவாக காட்சி தரார், என்ன நிலையில் காட்சி தராருங்கிறது யார் யார் வழிபடுகிறார்களோ அந்த அளவிலே அவர்களுக்கானதுங்கிற அளவிலே விட்டுடும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு லிங்க தத்துவத்தின் குணங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து எத்தனையோ கீர்த்தனைகளில் சிவகீர்த்தனைகள்லாம் இருந்தாலும் கீர்த்தனை முழுக்க சிவபெருமானுடைய குணங்களை மட்டுமே வைத்து பாடி, இது கீர்த்தனை இல்லை, ஒரு நோட்டுஸ்வர சாகித்யம்தான். அதோடு சேர்த்து நான் முடிக்கிறேன். சங்கராபரணத்தில் அமைந்திருக்கிறது ஜெகதீச குருகுகன்னு ஆரம்பிக்கிறார். ரொம்ப அவ்வளோ பிரசித்தம் இல்லைனாலும் நோட்டுஸ்வரம் கற்றுக்கிட்டவங்க நிச்சயம் கேட்டிருப்பீங்க. இதில் என்ன அழகுன்னா, சங்கராபரணத்தில் நிறைய நோட்டுஸ்வரம் உண்டு. அதையே ராகமுத்திரையாக எடுத்துக்கிட்டோம்னா குணங்கள்னா சுவாமிக்கு ஆபரணம். அதனால இது முழுக்க சிவபெருமானுடைய குணங்கள் என்னவோ அதை அரைப்புள்ளி வச்சு 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 ஒரு வரிக்கும் 4 குணம்னு பாடி 4 வரியில் 16 குணங்களை சொல்லி முடிச்சுடுறார். கீர்த்தனையில் வேற விஷயமே இல்லை, வெறும் சுவாமியினுடைய குணங்கள் மட்டுமே வைக்கிறார். சிவபெருமானுடைய குணங்கள் என்ன அப்படின்னு 15 மார்க்கு ஒரு கேள்வி யாரான கேட்டாங்கன்னா இந்த 4 வரி கீர்த்தனை தான் பதில். ஜெகதீஷ குருகு ஹரி விதி வினுதம் தேகத்ரய விலக்ஷணம் ஆனந்த லக்ஷணம் நித்யம் சுத்தம் புத்தம் முக்தம் சத்தியம் நிர்விகல்பம் நிஷ்பிரபஞ்சம் ஆனந்தம் அஜம். அவ்வளவுதான். ஒரு வரிக்கு 4 குணம், 4 வரி 16 குணங்களை சொல்லி முடிச்சுட்டார். இதெல்லாம் யாரை குறிக்கிறதோ, நான் இதில் விசேஷம் ஜெகதீசன்னு ஒரு சப்தம் வருது, அதை தவிர்த்து சிவசப்தம் இந்த இடத்துல வரல. ஆனால் ஸ்தோத்திரம் பண்ணுறவங்க யாருன்னு கேட்டால் குருகுஹ ஹரி விதி வினுதம்னு சொல்லி குருகுஹனான சுப்பிரமணியனும் விதிங்கிற சப்தத்தால் அறியப்படும் பிரம்மதேவனும் ஹரின்னு சொல்லப்படுற மகாவிஷ்ணுவும் இவரை தினமும் ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருக்கிறார்கள்னு வருது. பிரபலமான தெய்வங்கள் எல்லாம் மீதி எல்லாரும் வந்தாச்சு, சிவபெருமானுடைய நாமம் வரல. இது சிவபெருமானை குறித்ததுன்னு எடுத்துக்கொள்ளலாம். இவர் எப்பேற்பட்டவர்னா தேகத்ரய விலக்ஷணம். யார் ஒருவருக்கு திருமேனி 3 தன்மைகளுக்கும் அப்பாற்பட்டு இருக்கோ, தேகத்ரயங்கிறார். எந்த ஒரு தெய்வத்தையும் 3 திருமேனிகளாக நாம் பிரிக்கிறது உண்டு. அவர் முழுக்க ஸ்வரூபம் தெரியும், அப்படியே கை கால் மூக்கு இதெல்லாம் வச்சு ஒரு ஸ்வரூபமாக இருக்கும். இல்லைன்னா சுவாமியினுடைய லிங்கபாவம் மாதிரி வடிவமே இல்லாமல் இருக்கும். மற்றொன்று இது 2க்கும் நடுவுபட்டதாக இருக்கும். சுவாமி இந்த 3ஐயும் கடந்தவராக நாம் எப்போதும் பார்க்கக்கூடிய ஆக்சுவல் ஸ்வரூபம். இன்னொன்று அது ஃபார்ம்னு வச்சுக்கிட்டோம்னா ஸ்வரூபம் இல்லாமல் ஃபார்ம்லெஸ் அப்படின்னு ஒரு ஆஸ்பெக்டில் இருப்பார். இது 2த்துக்கும் நடுவில் அமார்ஃபஸாக இருப்பார். ஸோ சுவாமி சிவலிங்கமாக இருந்தார்னா அதில் வடிவம் இல்லை, அதில் உருவம் இல்லை, அது அருவம்னு சொல்லப்படுது.
சோமாஸ்கந்தராக நடராஜராக வந்தார்னா உருவம் அங்கே தெரிகிறது. இது இரண்டுக்கும் நடுவிலே முகலிங்கமாக வருவார். சிவலிங்கத்திலேருந்து முகம் மட்டும் வெளியில வரும். இது ரெண்டுத்துக்கும் நடுவுபட்டதாக இருக்கக்கூடிய ஒரு அமார்ஃபஸ் ஸ்டேட்டஸ். இந்த மாதிரி 3 லட்சணங்கள் சொல்லப்படுகிறது. நான் இவர் என்ன சொல்லிட்டார், தேகத்ரய விலக்ஷணம்னு விட்டார். இந்த 3ஐயும் கடந்தது. தேகத்ரய லட்சணம்னு சொல்லிட்டா இவருக்கு இந்த 3 நிலைகளும் உண்டுன்னு அர்த்தமாகும். விலக்ஷணம்னுட்ட இந்த 3ஐயும் கூட கடந்தவர். இப்போ பராகாசத்திலே எத்தனை புவனங்கள் உண்டோ எல்லா புவனங்களையும் தனக்கு அம்பரமாக அணிந்து கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறார். அதனாலே நாம நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இருக்கக்கூடிய லட்சண ஸ்வரூபங்கள் அத்தனையும் இவர் ஒருவருக்கு பொருந்தி வரும். இது சிவபெருமானுக்கு மட்டுமே உரித்தானது. ஆனந்த லட்சணம். இவருக்கு ஒரு லட்சணம் சொல்லுன்னா சதானந்தத்தோடு இருப்பார். எப்போதும் ஆனந்தமயமாக இருப்பவன் யாரோ அவன்தான் சிவபெருமான். அதனாலே ஆனந்த லட்சணம். நித்தியம் சுத்தம். இவர் எப்போதும் இருப்பவர், நித்திய வஸ்து, மாற்றமே கிடையாது. நான் சம்ஹார காலத்தில் இவர் ஒருத்தர் தான் இருக்கார். ரொம்ப பேர் கேட்கறது உண்டு சைவர்களை பார்த்து, இது சம்ஹாரத்துக்கான தெய்வம்னு சொல்றாங்களே, அவரையே பிரதானமாக வச்சுட்டு பூஜை பண்றீங்க, மகாவிஷ்ணுவை பாருங்க எவ்வளவு சௌக்கியமா இருக்கார், ரொம்ப சந்தோஷமா இருக்கார், நிறைய காசு பணம்லாம் கொடுப்பார், அங்க வரலாமே அப்படின்னு கேட்கறதுலாம் உண்டு. இவரை எப்படி பிரதானமாக சொல்ல முடியும்? யாரோ படைத்தாங்க காத்தாங்கன்னா விசேஷமா சொல்லலாம். இவர் அழிக்கிறது போய் அது அமங்கலமா இருக்கேன்னா அது மங்களமோ தெரியாது. நான் அழித்ததுக்கு அப்புறம் யார் ஒருத்தர் இருக்காங்களோ அவங்க தான் மறுபடியும் தொடக்க முடியும். அதனாலே சுவாமிக்கு பிராதானியம் கொடுப்பதற்கு காரணம், சம்ஹாரம் செய்தாலும் அடுத்த சிருஷ்டி காரியத்திற்குரிய பிரம்மனை இவர்தான் படைக்கணும். பிரம்மா மகாவிஷ்ணு உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா யார் படைக்கும் தொழிலை செய்வது? கடைசியா செஞ்சு முடிச்சுட்டு இவர் காத்திருந்து மறுபடியும் பிரம்மனை படைக்கிறார். அதனாலே கடைசியாக சொல்லப்படும் சம்ஹாரத்தையே செய்தாலும் நித்திய வஸ்துவாக இவர் தான் இருக்கார். நித்தியம் சுத்தம். இவர்கிட்ட தனியா அழுக்குங்கிறதே சேர முடியாது. அமலன் அப்படின்னு சுவாமிக்கு ஒரு பேர் உண்டு. மலம்னா அந்த அழுக்குத்தன்மை, அது கிட்டையே நெருங்க முடியாதது, இவர் முன்னாடி நிற்க முடியாதது, இவர்கிட்டயே அது இல்லவே இல்லை. அதனாலே அமலன், நித்திய வஸ்துவாக இருக்கிறார். புத்தம் முக்தம். புத்தி பரிபூர்ணமாக இருக்கக்கூடியவர், முக்தி தானே ஸ்வரூபமாக இருக்கிறார். சத்தியம் நிர்விகல்பம். எந்த மாற்றமும் இல்லை, விகல்பமே இல்லாமல் மாற்றமில்லாமல் இருக்கக்கூடியவன் நிர்விகல்பன். சத்தியஸ்வரூபம், உண்மை ஸ்வரூபமாக இருக்கிறார். நிஷ்பிரபஞ்சம். பிரபஞ்சம்ங்கிற இந்த அளவிற்கு அப்பாற்பட்டு இருக்க. அதனால தான் சுவாமியை திகம்பரர் அப்படிங்கிற பேராலே அழைக்கிறோம். திசைக்கு நம்ம எதுவும் லிமிட் வைக்க முடியாது. வடக்கே போ அப்படின்னு சொன்னால் அதுக்கு அளவே கிடையாது. ஒரு பக்கம் போய் உலகத்தை இப்படி சுற்றிட்டு இந்த பக்கமே வந்துடலாம். எல்லா பக்கமும் வடக்கு தான். அதனாலே அந்த திசைகள் என்னென்ன உண்டோ அது எல்லாவற்றையும் அம்பரமாக ஆடையாக தரித்துக் கொண்டிருக்கிறான். அதனால் சுவாமி நிஷ்பிரபஞ்சம். ஆனந்தம் அஜம். ஜம்னா ஜனிப்பது, அவதாரம் பண்றது. அஜம் தனியே பிறப்புங்கிறதே கிடையாது. சிவபெருமானுக்கு அவதாரம் கிடையாது. மற்ற தெய்வங்கள்லாம் கர்ப்பவாசம் பண்ணி பிறந்து வந்து தாய் தந்தையர் மனைவி குழந்தை கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு எல்லாம் முடிச்சு எல்லாம் நடக்கிறது. சுவாமிக்கு அந்த வம்பே கிடையாது. அவதாரம்ங்கிற ஒரு விஷயம் சிவபெருமானுக்கு கிடையாது. சிவபெருமான் அவதாரம் பண்ணினார்னு அந்த பிரயோகமே தப்பு. அப்படி சொன்னாலே அதுவே தப்பு. அவதாரம் என்ற ஒன்று இவருக்கு கிடையாது. அதனால் அஜம், பிறப்பு இல்லாதவர், அதனால் இறப்பும் இல்லை. இந்த ஒரு கீர்த்தனை போறோம். இதை வைத்துக்கொண்டே சிவபெருமானை தீட்சிதர் எப்படியெல்லாம் பார்த்தாருங்கிறத சொல்லிவிடலாம். இந்த குணங்கள் எல்லாம் பரமசைவமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சிவதத்துவத்திற்குரிய குணங்கள். அத்வைதியாக வேதாந்தியாகவே இருந்தாலும் சிவபெருமானை பாடும்போது சிவதத்துவமாக என்னென்னலாம் சொல்லியிருக்கோ அதை எல்லாவற்றையும் வைத்து பொருந்தி பாடக்கூடியதும், அதிலே அடியார்களை வழிபடக்கூடிய அந்த மரபும், அதே போலே மகாவிஷ்ணுவை பாடுறதுன்னு வந்துட்டுனா வைஷ்ணவபரமாக இருக்கக்கூடிய விஷயங்களை வைத்து பாடுவதும், அம்பிகையை பாடுவதென்றால் சாக்தபரமாக இருக்கக்கூடியதை பாடுவதும், வாரகீர்த்தனைகள் எழுதுறேன்னு வந்துட்டாருன்னா ஜோதிஷ சாஸ்திரத்தை முழுக்க கரை கண்டு அதில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் என்ன லட்சணம் சொல்லியிருக்கோ அதையெல்லாம் வைத்து பாடுவதுன்னும், எந்த தேவதையை உபாசிக்கிறாரோ சங்கீதத்தின் மூலமாக அந்த தேவதை குறித்த தத்துவங்களை ஞானத்தை முழுமையாக பெற்று அதை பரிபூரணமாக பாடக்கூடிய நிலையிலே வாகியக்காரர்களுக்குள்ளே தனித்த சிறப்போடு விளங்கக்கூடியவர் ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர். அவருடைய அவதார காலம் முடிந்து 250வது வருஷம். நாம் எல்லாம் அந்த கொண்டாட்டத்திலே கலந்து கொள்ளுகிறோம் என்பதே ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். அதை குருகுஹாமிருதா சார்பாக நான் அவரோட ஒரு 2-3 ஆண்டுகளாக நிறைய பழகுவதாலே தனித்து அவருக்கு தீட்சிதர் பேரில் இருக்கக்கூடிய ஒரு பிராவண்யம் என்னங்கிறது ஒரு அளவில் எனக்கு தெரியும். அது ரொம்ப விசேஷமான ஒரு பாவத்தோடு அவர் தீட்சிதரை பார்ப்பார். தீட்சிதருடைய பாடல்களை அவர் பார்ப்பார். அவரை மாதிரி இருக்கிறவங்க இதை எடுத்து செய்கிறது தான் இன்னும் உத்தமம். அதற்கு இவ்வளவு பேரும் திரண்டு வந்திருந்து ஆதரவு தருவது மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு. இதே அளவில் சுவாமியினுடைய சமாதின்னு சொல்லப்படுற அந்த எட்டயபுரத்தில் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் அது மீண்டும் பொலிவு பெற வேண்டும். பெரிய அளவிலே அவர் லட்சணத்திற்கு தகுதியாக அங்கே ஒரு அழகான சமாதி கோவில் அவருடைய நினைவை போற்றும் விதமாக எல்லாம் அமையணும். அதற்கு எத்தனையும் பெரியவர்கள்லாம் செய்தாலும் ரசிகர்கள், தீட்சிதருடைய பக்தர்களாக இருப்பவர்கள் எல்லோரும் சேர்ந்து செய்யணும். அதற்கும் அவர் ஏதோ முயற்சிகள்லாம் எடுக்கிறார். எல்லோரும் அதற்கும் அனுசரணையாக இருந்து செய்து கொடுப்பீர்கள் என்று கூறிக்கொண்டு, தவறு ஏதாவது இருந்தால் அது என்னுடைய விதிவசத்தால் வந்தது, ரசிக்கும்படியாக ஏதாவது இருந்தால் சுவாமியினுடைய அனுகிரகம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஆன் பண்ணல
On behalf of Guruvamrita, first of all, our heartfelt gratitude to Dr. Madhusudan Kalaiselvan. I've had the good fortune of working with Madhusudan Kalaiselvan for the past couple of years. நீங்கள் பெருசாக லேப்டாப்பில் பார்க்குறவங்க அது ஒன்றும் இருக்காது. அவர் ஃப்ளோவில் when he sits, because I've seen him in action in live in one-to-one. The laptop ஏதோ ஒரு ரெண்டு வரி ஏதோ அது சாய்ச்சி எழுதி வச்சிருப்பார் தவிர what he speaks, he's gifted. He உட்கார்ந்தோடனே I think it is close to him, and I think we are all grateful that we have such scholars and such gifted academics amongst us who are engaged in doing serious academic and focused work on many aspects, and one of them of course is our favorite here, Sri Muthuswami Dikshit. So thank you Madhu. On behalf of Guruvamrita, I request Mr. Sarina, please honor Sri Madhusudan Kalaiselvan. The next concert will begin in a few minutes by VG Jackie Bhuvanesh with Sri K. Yachindralal and Sri Jaswant. Thank you. For those of you yet to buy, please do consider supporting Guruvamrita. Various ways can support it, but we brought a tote bag for sale outside. Just a small way of saying we are together. Thank you. தேங்க்யூ. நமஸ்காரம். உங்களோட திருவாரூர் சீரீஸ் பார்த்து நான் தியாகராஜன் நான் மெசேஜ் கூட பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. என் பேர் காயத்ரி. அங்கே போயிட்டு தான் எனக்கு எல்லாமே விஷயம் நடக்கும். அவர் கேட்டு கேட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு கொடுப்பேன். அவசியம் போகும். அவசியம். ஜெகதீஷ் குரு சந்தோஷம். ஒரே நிமிஷம் வந்து భాగ్యం ఆశీర్వాదం. தேங்க்யூ. அவசியம் வாங்க. வாங்க ரொம்ப சந்தோஷம். குட் குட் குட். வெரி வெரி லாங் டைம். டேக் கேர். அப்படியே மறப்பேன். வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. தேங்க்ஸ் a lot. ஸ்பீட். தேங்க்யூ. இன்னைக்கு வரதா இருந்தது. நான் உங்ககிட்ட கேட்டு சொல்றேன்னு. பட் எப்பயும் போல என்ன பயப்பட மைண்ட்ல யூடியூப் ஏன்னா நீங்க பேசிட்டீங்க, நாங்க அதை டைஜஸ்ட் பண்ணி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி அது ஒரு வருஷம் ஆகும். நல்ல வேளை நீங்க தான் ரெக்கார்ட் பண்ணிடுவீங்க. இல்ல நான் எனக்கு பஞ்சலிங்க கிருதியுமே வச்சிருந்தேன். ரெண்டு தான் முடிக்க முடிஞ்சது. இது தேஜோலிங்கம் சின்ன டச் பண்ணிட்டு விட்டுட்டேன். அடுத்தது ரெண்டும் பண்ணேன். Thank you. Thanks a lot. I'm Dr. Meenakshi. I really enjoyed. My father was night 3 now. Used to be addicted to your lectures during COVID. So really, it got him through the COVID. சரி. பாக்கி முடிஞ்சா அதான் அது 7ஆம் தேதி எனக்கு நம்மளுக்கும் ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. நீ வரியா? அவசியம். எப்படியாங்க 5ஆம் தேதிலாம் நம்ம உற்சவம் பார்த்துட்டு பையன் பேர் போட்டு. அப்படியா? அன்னைக்கு நம்ம வீட்டு உற்சவம் பையன் பேர் 7ஆம் தேதி சொன்னாங்க.
சரி நான் அப்புறம் யோசிச்சு பேசி நீங்கள் எனக்கு கொஞ்சம் சொன்னேன்னா என்னைக்கு போவ நீ நான் 5th அன்னைக்கு போகிறேன். 5th அன்னைக்கு காத்தால 5th அன்னைக்கு காலையில் மேலே கிளம்பிடுவேன். 7ஆம் தேதி தான் தேர் தேர் 7ஆம் தேதி. 7ஆம் தேதி. நீங்கள் வந்தீங்கன்னா ஐ கேன் கேட் பாஸ் மாதிரி வேணும்னா ஐ கேன் அரேஞ்ச் ஃபார் இட். நான் கார் வரணும்னா கேட் பாஸ் வேணும். ஸ்டேனா ஐ சஜஸ்ட் யூ ஸ்டே தஞ்சாவூர் அந்த மாதிரி ஏன்னா இருந்துட்டு வர்றது. சரி பிளான் பண்ணிட்டு சொல்லுங்க இல்லை ஹெல்ப் யூ. அவர்கிட்டையும் சொல்லிட்டேன். அவசியம் வாங்க. தேங்க்யூ. டூர் போகிறேன். போயிட்டு இருக்கோமே 3 மந்த் இருக்கு. இது இப்போ தான் முந்தானேத்து வெள்ளிக்கிழமை தான் காசிலேருந்து வந்தோம். 6 நாள் காசி அடுத்தது கம்போடியா ஏப்ரல் 18th 26 ஓகே. அதெல்லாம் விசா ப்ராசஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அது அதுக்கப்புறம் மேலே ஒரு நாள் டூர் வி ஆர் டூயிங் டு திருவாலங்காடு. சம்மரில் வி டோன்ட் ட்ராவல். ஒரு நாள் வி ஜஸ்ட் டேட் ஃபஸ்ட் வீக்கில் வருது. மெசேஜ் அனுப்ப முடியும் நான் சொல்கிறேன். நல்லது சரி சரி. தேங்க்யூ மேம். பார்ப்போம். உற்சவம் இருக்குல்ல இப்போ ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்கு. அது பிப்ரவரி எண்டில் ஆரம்பிச்சாச்சு. அது 50 நாள் நான் போயிட்டு இருக்காது. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக வசந்தோத்சவம் ஏப்ரல் 1 அன்னைக்கு சுவாமி முதல்ல புறப்படுவார். 5th அன்னைக்கு ரிஷபவாகனம். 6th தேருக்கு போவார். 7th தேர். 10 நினைக்கிறேன் பாததர்ஷனம். 15ஆம் தேதி தெப்போற்சவம்னு சொன்னான். மேல ஏப்ரலே போட்டாளா? சொன்னான். வரையா இது காப் ஷாட் வரையா வரட்டுமா? சரி. ஓ தேங்க்யூ. ஈவன் படிக்க ஆரம்பிக்கல. பார்த்துடுறேன் நான். ரெஃபரண்டாக பண்ணிடலாம். 51 பிரச்சனை. ஜூலை 30 பார்த்தேன். அது நான் கொடுத்துட்றேன். இந்த ஒரு வாரம் காஷ்மீர் வரேன். நாளைக்கு கிளம்புறேன். அந்த டைமில் ஐ ஹேவ் சம் டைம். அதில் நான் தேங்க்யூ. தேங்க்ஸ் சார். சரி நாளைக்கு பார்ப்போம். ஓ கோர்ஸ் தெரியும். ஒரு வாட்டி அப்படியே அவர் தான் போகணும். இங்கே தான் இருக்கும் பக்கத்தில். ஜஸ்ட் திரும்பி சரி சரி. நெக்ஸ்ட் டைம் ஐ திங்க் நிச்சயமாக ஷுவராக ஆனதான மறுபேரிங்க கண்டிப்பாக ஐ திங்க் அடுத்த கோபாலகிருஷ்ண பாரதியார் ஃபெஸ்டிவலுக்கு நிச்சயமாக நான் ஒரு நாள் முன்னாடியே வரேன்னுட்டேன். வந்து நிச்சயமாக உங்களையும் பார்க்குறேன். கண்டிப்பாக நிச்சயமாக. தேங்க்யூ. நீங்கள் செருப்பு இங்கே இங்கே போட்டுன்னு வரேன். 2 minutes ஆகிட்டு லேட் ஆகிட்டு தான் இருக்குது. எவ்வளோ நாள் ஆச்சு? மிஸ் பண்ணக்கூடாதுன்னு இங்கே எல்லாம் செட்டில் ஆச்சு. அதுக்கப்புறம் வாங்க கரண்ட் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். சாலிட் ஆஃபீஸ் அப்படி போயிட்டு இருக்கு. டைட்டாக இருக்குது. அதான் சொன்னேன் ராதவனே பயங்கர ஆக்டிக்காக இருக்குன்னு. அங்கே வந்துட்டுமே நிறைய கனெக்ட் ஆகிட்டே இருந்தார். ஆமாம் மாத கடைசிலாம் கட்டாயமாக வரணும்னு சொல்லிட்டு கேலண்டரில் பிளாக் பண்ணிட்டு ஹெச்ஆர் கிட்ட நம்ம அவ்வளோ ஸ்டூடாக போட்டேன். வேறு வழி இல்லை. சர்வைவல் இது இதோட ஃபுல் ரெக்கார்டிங் கிடைக்குமா? உண்டவா? சரி நான் ஃபுல்லாக லைவே போயிருப்பாங்க. லைவ் போட்டோமான்னு கேட்டிருந்தார். ஸோ லைவ் போயிருப்பார். அவங்க குருவாம் சேனலில் பாருங்க. லைவ் போயிருப்பார். உங்கள்கிட்ட அப்புறம் 2 வீக் திருவாரூர் ஏப்ரல் மாதத்துக்கு திருவாரூரில் இந்த இருக்க மாதிரி ஏதாவது போட்டு வேண்டாம். ஓ அதுதான் சரி இருக்குமே. இந்த குளத்தில் போட்டது குளத்தில் போய் உட்காந்துருக்க மாதிரி உங்களுக்கு நேற்றுக்கு தான் யாரோ பர்த்டே ஜியோனோட இதில் இருக்கும். நான் பார்த்தேன். சரி நான் ஷெட்யூலில் தான் நானே நடந்தேன். நான் முடிஞ்சு நைட் அனுப்பிட்டேன். சரி இது வரைக்கும் வந்தது. ஏன்னா நாளைக்கு லீவிங் டு காஷ்மீர். ஓகே பேக் ஒன்லி ஆன் 31st ஈவினிங் மேலே தான் வரேன். சரி இப்போ நான் அனுப்பிவிட்டேன். நீங்கள் ஒர்க் பண்ண எப்போ முடியுறதோ ஃப்ரீயாக இருக்கும். ஏப்ரல் 1 அவர் யூ பிளேஸ். நான் இட்ஸ் வீக்டேன்னு நினைக்கிறேன். டியூஸ்டே. இட்ஸ் டியூஸ்டே. பரவாயில்லையா? என்ன நான் வந்து 31st நைட்டு வந்துவிட்றேன். சரி ஓ இது ரெக்கார்டிங் போயிட்டே இருக்குதா?